நெற்றியில் நீ தந்த குங்குமம் இருக்கையில் நெஞ்சினில் மயக்கமில்லை. நேரான சிந்தையுடன் போராட வந்தபின் நினைவினில் குழப்பமில்லை. முற்றுமுனை நம்பியே முறையோடு மேற்கொள்ளும் முயற்சியில் தயக்கமில்லை. மோகவயமாகி உன்னை பாடி வரும் முத்தமிழ் சலிப்பதில்லை. உற்ற வகை யாரெனிலும் உந்துணை கிடைத்தபின் ஓய்வுற நினைப்பதில்லை. உலகமோர் எளிமே எதிராக நின்றாலும் உண்மையை மறைப்பதில்லை. இற்றதினி அச்சம் இடர் கவலை நோய் பகைகள் இன்னல்கள் இல்லை இல்லை. இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே. வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஆண்மநேய செல்வர்களே, சேலத்திலே மாம்பழத்துக்கு பெயர் பெற்ற இந்த மாநகரை மார்கழி பெருவிழாவுக்கு பெயர் பெற்ற நகரமாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற அம்மாப்பேட்டை மார்கழி பெருவிழா குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, இங்கே இந்த மாபெரும் நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த உரையினை செவிமடுப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய என் ஆருயிர் சகோதரர்களே, நிறைய எல்லாரும் வேண்டிய முகம். அவங்க பேர் பட்டியலை சொன்னோம்னா அது ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆயிரும். அதனால் எல்லாருக்கும் மொத்தமாக என்னுடைய வணக்கங்களையும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஊடகத்துறை RRTV மூலமாக உலகம் பூராவும் என்னை அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய அன்பு நண்பர் சக்தி உள்ளிட்ட அந்த ஊடகத்துறையினருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக மைக்கு, ஒரு பேச்சாளனுக்கு மைக்கு அமைகிறது ரொம்ப முக்கியம். நல்ல அருமையான மைக்கு. அதனால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் நாம் நன்றி தெரிவிச்சுக்குவோம். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்றார் வள்ளுவ பேராசான். அதனால் ஒரு சின்ன உதவி செய்பவர்களையும் நன்றியோடு மேடையில் சொன்னால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் நல்லா சவுண்டு வைப்பாங்க. ஆனால் இருக்கிற சவுண்டே நல்லா தான் இருக்குது. அருமையாக தோடுடைய செவியன் 12 திருமுறைகளிலே 1ஆம் திருமுறையினுடைய முதல் பாடல் தோடு உடைய செவியன் என்று ஞானசம்பந்த பெருமான் தொடங்குகிறார். அந்த தோடுடைய செவியனை பாடி நம்மை மகிழ்வித்திருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தைக்கு எல்லோரும் நம்முடைய கரவொளியின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். இந்த புத்தாண்டிலே அருமையாக அந்த குழந்தை முதல் நாளிலே இங்கே வந்து அதிலும் முதல் திருமணனுடைய முதல் பாடலை அதை பாடிய போது ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 வயது. ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 வயது இருக்கிற போது பாடிய அந்த பாடலை 7 வயது இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைக்கு. 7 வயதிலே அந்த குழந்தை பாடுகிறது. ஞானசம்பந்த பெருமானே அம்மாப்பேட்டையில் மறுபடியும் பெண் வடிவத்திலே வந்து பாடியதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் நம்முடைய சமயத்தை பொறுத்த மட்டிலே ஒரு ஐதீகம் உண்டு. என்ன ஐதீகம் என்று சொன்னால், இறைவன் ஒருவன் தான் ஆண்மகன், கடவுள் ஒருவன் தான் ஆண், மற்ற எல்லாரும் பெண்கள் தான். மற்ற எல்லாருமே பெண்கள் தான். நாம எல்லாருமே பெண்கள் தான். இறைவன் ஒருவன் தான் ஆண்மகன். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே பெண்கள் தான். அதனாலதான் சைவ சித்தாந்தத்தினுடைய 3 முப்பெரும் உண்மைகள், பதினா தலைவன் கடவுள், அதுக்கு அடுத்து என்னது பசு. ஏன் காளைன்னு சொல்லல? காளைனா அது ஆணு. ஆனால் உயிர் தொகுதி முழுக்க பசு கூட்டம் தான். பெரும்பாலும் பசு கூட்டத்தை தான் மேய்ச்சாரு. அவர் வெண்ணெயை திருடுறதுக்காக இங்க வரல. சின்ன வயசிலே யாதவ இனத்திலே பிறந்து அவர் வெண்ணெயெல்லாம் திருடுறதா கதை படிக்கிறோம். அதெல்லாம் கதைகள். அவன் வெள்ளை உள்ளம் கொண்ட ஆன்மாக்களை திருடுவதற்காக வந்தான். அவன் வெண்ணெயை திருடுறதுக்காக வரல. ஆக நாம் பதி, பசு, அப்புறம் பாசம், நம்மை பீடித்திருக்கக்கூடிய மும்மலங்கள்.
இதுதான் அடிப்படையில் சைவ சித்தாந்தம் சொல்லுது. அப்ப நாம் எல்லோருமே பசு கூட்டம் தான். ஒரு ஆண் கூட பெண்ணாக மாறினால்தான் முக்தி அடைய முடியும் என்று நம்முடைய சமயம் சொன்னது. நான் எந்த சமய தர்க்கத்துக்கும் போகல, இருந்தாலும் சில வரலாற்று செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சைவம் கொஞ்சம் தளர்ந்து வேற்று சமயங்கள் இங்கே வேரோடி வளர்ந்து கொண்டிருந்த போது அந்த சமயங்களிலே ஒரு கோட்பாடு என்னவென்று சொன்னால், பெண்ணாக பிறந்தவர்களுக்கு முக்தி கிடையாது. அப்படி சொன்ன சமயம் இந்த நாட்டில் இருந்தது. பெண்ணாக பிறந்த, இப்ப அவங்க மாறிட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் பெண்ணாக பிறந்தவர்களுக்கு முக்தி பேரே கிடையாது என்று சொன்னது. உங்களுக்கு தெரியும், அது சமண மதம். பெண்ணாக பிறந்தவர்கள் முக்தி அடையணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? இந்த பிறவியில பெண்ணாக பிறந்தவர்கள் கடவுள்கிட்ட வேண்டணும், அடுத்த பிறவியிலையாவது நான் ஆணா பிறக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டணும். அடுத்த பிறவில நீங்க ஆணா பிறக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு முக்தி கிடைக்கும். இந்த சமயம் வேரூன்றி வளர்ந்த போதுதான் நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் 7ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெரிய பக்தி புரட்சியை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் ஆணாக மாறினால்தான் மோட்சம் கிடைக்கும் என்ற கருத்து நிலவிய போது, இல்லை இல்லை, ஆணாக இருந்தாலும் பெண்மைத்தன்மை மாறினால்தான் மோட்சத்துக்கு போக முடியும். பசுவாக மாறி, காளையாக பிறந்தாலும் பசுவாக மாறினால்தான் இறைவனை அடைய முடியும். அதனால்தான் ஆணாக பிறந்த திருநாவுக்கரசர் தன்னை ஒரு பெண்ணாக மாற்றிக்கொண்டு, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பேத்தும் அவனுக்கே பிச்சியானால், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால், அகன்றார் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால், தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. பாடுறது ஆணு திருநாவுக்கரசர். ஆனா தன்னை ஒரு பெண்ணா வச்சுதான் பாடினார். மணிவாசக பெருந்தகை 658 பாட்டு திருவாசகம் பாடினார்ல, அவ்வளவும் பெண்ணா இருந்துதான் பாடினார். 1-2 பாட்டு மற்றவங்க பாடினாங்க. ஆனால் மணிவாசக பெருந்தகையுடைய திருவாசகம் முழுக்க முழுக்க அது பெண்ணிலையிலே இருந்து பாடியது. கேட்டாயோ தோழி கிரி செய்தவார் ஒருவன் தீட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான், காட்டாதனை எல்லாம் காட்டி தாள் காட்டி தாழ்தாமரை காட்டி தன்கருணை தேன் காட்டி, நாட்டார் நகை பெய்த நாம் வேலை வீடெய்த ஆள்தான் கொண்டு ஆண்டவா ஆளுதுங்கான் அம்மானாய். அம்மானை பாட்டு. அம்மானை யார் விளையாடுவா? பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. அம்மானை, பொன்னூசல், திருத்தோல் நோக்கம், பொற்சுன்னம் இடித்தல் எல்லாம் பெண்கள் செய்யக்கூடிய வேலை. அப்ப பாடுற மாதிரி பாடல்களாக அவர் தன்னை முழுமையாக பெண்ணாக மாற்றிக்கொண்டுதான் மணிவாசக பெருந்தகை. ஏனென்றால் பெண்கள் பெண்ணாக மாறுகிற போது நாம் எவ்வளவு கடினமான இதயமுடையவர்களாக இருந்தாலும் உருகி போய்விடுவோம், உருகிடுவோம். தாய்மைக்கு அவ்வளவு பெரிய இது உண்டு. நீங்க வீடுகளுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்தாங்கன்னு வைங்க, ராமாயணத்துல ஒரு அருமையான காட்சி, படிக்க மறந்த பக்கத்துல முதல் பக்கம். அது சுக்ரீவனோடு முதல்ல சந்திப்பு நிகழுது. ஆஞ்சநேய பெருமான் தான் அதுக்கு காரணமா இருக்கிறாரு. ராமபிரான் சுக்ரீவனுடைய தங்கி இருக்கிற இடத்துக்கு போறாரு. ருஷ்யமுக பர்வதம், அந்த மலையில தான் அவன் இருக்கிறான். அண்ணனுக்கு பயந்து போய் அங்கதான் ஒளிஞ்சிருக்கிறான். அங்கே போய் அவனுடைய இல்லத்துல போய், இல்லம்ல ஒரு குகை, அந்த குகையில போய் சாப்பிட்றதுக்காக ராமபிரான் லட்சுமணன் 2 பேரும் போறாங்க. சீதையை தேடி வருகிற போது இவர்கிட்ட போனா சுக்ரீவன் உதவி கிடைச்சா சீதையை மீட்கலாம்னு சபரித்தாய் சொல்லி விட்டதுனால இங்க வர்றாங்க. அப்ப பரிமாறுறதுக்கு உட்கார்ந்தாச்சு. காட்டில் உள்ள இலைகளை வச்சு அதில் தான் இது பரிமாறுவாங்க. அப்போ அரிசியெல்லாம் இருந்தால் என்னன்னு தெரியாது. காய்கறிகள், கனி வகைகள் இவைகளையெல்லாம் வச்சு படையல் போட்டு கொண்டு வந்து இவனுக்கு ராமனுக்கு வைக்கிறார். யார் வைக்கிறான்னா சுக்ரீவன் வைக்கிறான்.
உடனே ராமன் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்குறான்? அப்போதான் முதல்ல சுக்ரீவனை பார்க்குறான். அவனுடைய வரலாறு எதுவும் தெரியாது. என்ன முதல் தடவை முதல் நாள் முதல் சாப்பாடு அதுதான். அந்த சாப்பாடை கை வைக்கும் போது இவன் வந்து பருமாறுறான். பருமாறின உடனே ராமன் கேட்குறான், ஓ நீயும் மனைவியை பிரிந்திருக்கிறாயோ? ஏனென்றால் வீட்டிலே யாராவது விருந்தாளிகள் வந்தால் பெண்கள் தான் பருமாற வேண்டும். அப்படிதான் நம்முடைய புராணம் சொல்லுது, அப்படிதான் நம்ம இலக்கியம் சொல்லுது. இதை கம்பன் சொல்லியிருக்கான சொல்லல, வெளிப்படையா சொல்லல. ஆனால் மறைவாக இந்த பக்கத்தை வைக்கிறான். ஓ நீயும் மனைவியை பிரிந்திருக்கிறாயோன்னா என்ன அர்த்தம்? நீ மனைவியை பிரிஞ்சதுனாலதான் வேற வழி இல்லாம நீ வந்து சாப்பாடு போடுற. ஆண்கள் சாப்பாடு போடக்கூடாது. ஏனென்றால் ஆண்கள் வயிற்றை பார்த்து சாப்பாடு போட மாட்டாங்க. பெண்களுக்கு தான் அந்த பக்குவம் தெரியும். விருந்தோம்பலுக்கு பெண்களுக்கு தான் அந்த பக்குவம் தெரியும். வந்திருக்கிற விருந்தாளி எதை அதிகமாக சாப்பிடுகிறார் என்று பார்த்து அதை பரிமாறுவார்கள். ஆண் வந்து எல்லாத்தையும் அள்ளி தட்டிட்டு போவான், இல்லைன்னா எல்லாத்தையும் அரைக்கரண்டி வச்சுட்டு போவான். ஆனால் சரியான பரிமாற்றம் என்பது, விருந்தோம்பல் என்பது பெண்கள் தான் செய்ய வேண்டும். ராமாயணமும் மகாபாரதம் இன்னைக்கு டிவியில எல்லாம் போடுறாங்க. அது நிறைய கதை. இந்த பொன்னியின் செல்வனை உல்டா பண்ண மாதிரி ராமாயணத்தையும் நிறைய உல்டா பண்ணி, நேற்று கூட ஒரு எபிசோட், ஒரு விழாவுக்கு தான் போயிருந்தேன். அங்கே நண்பர் வீட்டில் சாயங்காலம் டிவி பார்த்துருந்தேன். ராமாயணம் சடையை பிடிச்சிக்கிட்டு, யார் இவளுடைய சீதா பிராட்டியினுடைய சடையை பிடிச்சிக்கிட்டு அவன் மேகதூதன் வந்து, யார் இந்திரஜித்து, அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். நேற்று பார்த்தேன். அவளை தொட்டாலே தலை வெடிச்சு போயிடும். ராவணனே அந்த நிலத்தோடு சேர்ந்து பேத்து எடுத்துட்டு போனான்னு கம்பன் எழுதினான். ஆனா இங்க டிவியில பார்க்கும்போது இது என்கிட்ட கேட்கிறாரு. அவர் அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் கேட்டாரு, ஐயா இது உண்மையா, கம்பன் எழுதியிருக்கிறது உண்மையான்னு. சத்தியமா கம்பன் எழுதினதான் உண்மை. வால்மீகி கூட அவன் தலைமுயிரை, சீதா பிராட்டியுடைய தலைமயிரை பிடித்து தொடையிலே அமர்த்தி வைத்து சென்றதாகத்தான் எழுதினாரு. அங்க கூட மேகநாதன் எல்லாம் தலைமுடியை பிடிச்சிட்டு வந்ததா எழுதல, வால்மீகியும் எழுதல. ஆனா டிவியில காட்டுறாங்க. உலகத்திலேயே டிவியை பார்த்து கெட்டு போன ஒரு இனம் இருக்கும்னா அது நம்முடைய தமிழ் இனம் தான். தயவு செய்து மன்னிச்சுங்க. திரையிலே வருவதெல்லாம் தரையிலே நடப்பதில்லை. இந்த நமக்கு கிடைத்த மிகப்பெரிய 2 இதிகாசங்கள் ராமாயணமும் மகாபாரதமும். இப்ப இதிகாசம்னா என்ன, புராணம்னா என்னன்னே பல பேருக்கு தெரியல. இந்த தெரியாத பக்கத்தெல்லாம் புரட்டுறதுக்கு தான் இந்த தலைப்பையே கொடுத்தேன். ஐயா கூட கேட்டாரு, என்ன தலைப்பு வித்தியாசமா இருக்கே, எந்த பக்கத்தை புரட்ட போறீங்கன்னு. அது அங்க மேடையில் போய் உட்காந்து இருக்கக்கூடிய ரசிகர்கள் எந்த இதை ரசிக்கிறாங்களோ அந்த காப்பியத்தில் உள்ள பக்கங்களை புரட்டுவேன். எதுவும் எழுதி வச்சுட்டு வர்றதில்லை. எந்த ஒரு பேச்சாளன் சபை அறிந்து பேசுகிறானோ அந்த பேச்சாளன் தான் ஜெயிக்க முடியும். 72 நாடுகளுக்கு நான் சென்று வந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த சபையினுடைய தகுதியை அறிந்து, அவர்கள் எவ்வளவு கொள்முதல் செய்வார்கள் என்பதை அறிந்து அதற்கேற்றபடிதான் என்னுடைய உரையை மாற்றிக்கொள்ளுவேன். இந்த டெம்ப்ளேட் மாதிரி பிக்சட் 4 கதை, 4 பாட்டு, 4 ஜோக்கு முடிஞ்சிச்சு. 10,000 20,000 50,000. நமக்கு பிழப்பு நடத்துறதுக்காக நான் இந்த ஃபீல்டுக்கு வரல. மக்களுக்கு தெரியாத பல உண்மைகளை சொல்ல வேண்டும். இதிகாசம் புராணம்னா யாருக்கா தெரியும்? இதிகாசம் புராணம் ரெண்டும் ஒன்னா வேற வேறையா? ஏன்னா இதிகாசம் என்றாலும் கடவுள்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடியதுதான் இல்லையா? புராணம் என்ன மனுஷ வரலாற்றையா சொல்லுது? இல்ல, அதுவும் கடவுளுடைய வரலாறு. கந்த புராணம், பாகவத புராணம், தேவி மகாத்மியம், இதெல்லாம் புராண நூல்கள். 18 புராணங்கள் இருக்கு. புராணமும் கடவுள் இதைத்தானே சொல்லுது, இதிகாசமும் கடவுள் இதைத்தானே சொல்லுது. அப்ப ஏன் அதுக்கு மட்டும் இதிகாசம்னு வச்சாங்க, இதுக்கெல்லாம் புராணம்னு வச்சாங்க? இதிகாசம் நம்ம நாட்டுக்கு உரியது, இந்தியாவுக்கே உரியது, தமிழ்நாட்டுக்கு இல்ல, இந்தியாவுக்கே உரிய இதிகாசம் 2 தான். கிரேக்கத்திலே இதை வந்து ஹோமர் இலியட் ஒடிசி அப்படின்னு 2 கதைகள் எழுதினார். அது ரெண்டும் அங்க உள்ள எபிக்ஸ். எபிக்ஸ் என்று சொன்னால் இதிகாசம்னு அர்த்தம். இதை புராணாஸ்னு தான் சொல்லுவாங்க.
இதிகாசம் புராணம் ரெண்டும் ஒன்று போல தெரிந்தாலும் இரண்டுக்கும் அடிப்படையிலே ஒரு வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு என்று சொன்னால், இதிகாசம் என்பது நம்ம நாட்டில் ரெண்டு இருக்குல்ல, ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். இந்த ராமாயணத்தை முதல்ல எழுதியவர் யாரு? வால்மீகின்னு சொல்றோம். அவருக்கு நம்மால் வாழ விட்டுட்டாங்க. அவர் வாழலாம் வச்சவர் கிடையாது. அவருடைய பேர் வான்மீகி. ஏன் வான்மீகின்னு அவருக்கு பேர் வந்து தெரியுமா? அவர் ஒரு கொள்ளைக்காரன். ஒரு கொள்ளைக்காரனா இருந்தவர். அதற்கு பிறகு நாராயண பக்தி வந்தது. அவனுடைய அவதாரத்தில் முக்கியமான அவதாரமான ராம அவதாரத்தை அவர் தான் எழுதினாரு. அவர் வந்து அதுக்கு முன்னால எழுதுறதுக்கு முன்னால தியானத்தில் போய் உட்கார்ந்தாரு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. சோறு தண்ணி கூட இல்லாம அப்படியே இருந்தார். இருக்க முடியுமானா இருந்திருக்காங்க நம்ம சித்தர்கள். திருமூலர் 3000 வருஷம் இல்லையா? 3000 வருஷம் நிஷ்டையில தான் இருப்பார். ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும் கண்ணை முழிப்பார். கண்ணை முழிச்சதும் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே சொல்லிட்டு திரும்ப கண்ணை முடிக்குவார். அப்புறம் அடுத்த வருஷம் தான் அடுத்த பாட்டு. 3000 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வந்து 3000 பாடல்களை யாத்தவர் திருமூலர். அது மாதிரி அந்த காலத்தில் யோகிகள் ஞானிகள் நிறைய பேர் ஆண்டு கணக்காக இருந்திருக்காங்க. அந்த காரணத்தையும் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்ன, இப்போ ராமாயணத்தை எழுதுவதற்கு முன்னால் நிச்சயில உட்கார்ந்தார் வான்மீகி. இனிமேல் யாரும் வால்மீகின்னு சொல்லாதீங்க, வான்மீகி. என்ன காரணம் அப்படின்னா, அந்த வரலாறு தெரிஞ்சால் நம்ம அந்த பேரை கரெக்டாக சொல்லுவோம். அதுக்காக தான் இதை செய்தியை சொல்கிறேன். அவர் போய் அப்படியே உட்கார்ந்து தியானத்திலேயே உட்கார்ந்துருந்தார். எத்தனை வருஷம் இருந்தாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு ஆள் ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தா கரையான் புத்து கட்ட ஆரம்பிச்சிடும். பாம்பு புத்து கட்டாது. பாம்பு சோம்பேறி. சோம்பேறி மட்டும் இல்லை, பெரிய அயோக்கியத்தனம் உண்டு. அது வீடு கட்டாது. கரையான், ஆயிரக்கணக்கான கரையான் கஷ்டப்பட்டு புத்து கட்டி இருக்கும்ல, அது கட்டி முடிச்சதும் அதுக்குள்ள போய் அந்த வீட்டில இருந்து அவனை துரத்தி விட்டு இது போய் உட்காந்துக்கிடும். இப்ப நாம எல்லாம் பாம்பு புத்துன்னு சொல்றோம். யாராவது கரையான் புத்துன்னு சொல்றோமா? டேய், பாம்பு புத்துக்குள்ள கை விட்டான்னு சொல்லாதீங்க. அது பாம்புக்கு வீடு கட்டவும் தெரியாது. இருக்கிற வீட்டை போய் ஆக்கிரமிக்க பண்ணும். முதல்ல ஆக்கிரமிப்பை இந்த நாட்டில் ஆரம்பிச்சதே பாம்புகள் தான். அதனால இன்னைக்கு மனுஷனையும் பல பாம்பா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். என்ன, போய் ஆக்கிரமிச்சுட்டு என்ன ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய ஓட்டிச்சுன்னு கதையா? கரையான துரத்தி விட்டு இது போய் உட்காந்துக்கிடும். அதனால இதை வந்து பாம்பு புத்துன்னு சொல்றோம். ஆனா ஆக்சுவலா பாம்புக்கு புத்தே கிடையாது. அதுக்கு புத்து கட்டவும் தெரியாது. கரையான் தான் கட்டும். அது கரையான் வந்து அவரை சுத்தி அப்படியே புத்து கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பொருள் ஒரே இடத்துல ரொம்ப காலம் இருந்ததுன்னா கரையான் பிடிச்சிடும். அதுவும் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் வேகமாக பிடிச்சிடும். ஆனால் இவருக்கு வந்து இது வரைக்கும் வந்துருச்சு. வந்த உடனே கொஞ்சம் அவருக்கு உறுத்தல் ஏற்பட்டது. டக்குன்னு கண்ணை தந்து பார்த்தா முழுக்க கரையான் புத்து. உடனே அந்த புத்தை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்தார். கரையான் புத்துக்கு வன்மீகம்னு பேர். 2 சுழியின். வன்மீகம் என்றால் புத்து. அந்த புத்தை, எந்த புத்து? கரையான் புத்து. அதை உடைச்சுக்கிட்டு வந்ததுனால அவருக்கு வன்மீகி, அது வான்மீகின்னு ஆரிச்சு. நம்ம அழுப்பினால வால்மீகின்னு வாழை ஓட்ட வச்சுட்டாங்க. எழுதினவன் ஏட்ட கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தாங்கிற மாதிரி இன்னைக்கும் வால்மீகின்னா கம்பன் கழகங்களில் கூட வால்மீகின்னு தான் சொல்றாங்க. வால்மீகின்னு தான் பத்திரிகையில் அடிக்கிறாங்க. எந்த ராமாயணம் சிறந்தது, வால்மீகி ராமாயணமா கம்ப ராமாயணமான்னு இப்போ கூட ஒரு கம்பன் கழகத்தில் நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க. வான்மீகி தான் அவர் பேர். இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் வன்மீகி தான். வன்மீகம் என்றால் கரையான் புத்து. அதை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்தார். அவர் எழுதினது தான் ராமாயணம். ஒரிஜினல் ராமாயணம் அவர் தான் எழுதினார். அதே மாதிரி மகாபாரதத்தை வியாச பகவான் எழுதினார். உங்களுக்கு தெரியும், வியாச பகவான் அவர் எழுதல. அவர் ஒரு சோம்பேறி. அதனால எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும், ரைட்டர். யாருன்னு ஞான திருஷ்டியில் பார்த்தாரு. விநாயகர் ஞாபகத்துக்கு வந்தார். நீங்க அந்த காலத்தில் வாத்தியார்த்தெல்லாம் பேசணும்னா கையை கட்டி வாயை பொத்தி சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க சாமி, சொல்லுங்க குருவே அப்படின்னு. அது என்ன பணிவு? உலகத்திலேயே வாழ்நாள் முழுக்க வாயை மூடிக்கிட்டு இருக்க ஒரே விலங்கு எது தெரியுமா? யானை தான்.
வாழ்நாள் முழுக்க. ஏன்னா 5 கரத்தனைங்கிறோம், 4 கரம் தானே இருக்கு, 5வது கரம் தும்பிக்கை. அந்த தும்பிக்கையால வாழ்நாள் முழுக்க வாயை மூடிக்கிட்டே இருக்கிற ஒரே விலங்கு யானை. பேசுறது குறைவா பேசணும், கேட்கறது நிறைய கேட்கணும். அதனாலதான் காது பெருசா இருக்கு. காது பெருசு, வாய் சின்னது. இவர் பிள்ளையாரை கூப்பிட்டாரு, பிள்ளையாரும் வந்துட்டாரு. அப்புறம் மேருமலையில ஒரு 2 கொம்புல ஒரு கொம்பை ஒடிச்சு பிள்ளையாரு மகாபாரத கதையை எழுதினாரு வியாசர் சொல்ல சொல்ல. அது நம்ம ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறோம். அப்ப இதிகாசங்கள் 2ல ஒன்றை வான்மீகி எழுதினார், இன்னொன்றை இவர் வியாச பகவான் எழுதினார். வான்மீகி எழுதிய ராமாயணத்தை கம்பன் தமிழ்நாட்டிலே சோழ நாட்டிலே பிறந்து வளர்ந்த அந்த கம்பன் 10,000 பாடல்கள் கொண்ட ராமாயண காப்பியமாக தந்தான். அதுக்கு ராமாயணம்னு அவன் பேர் வைக்கல, அவன் வச்ச பேர் ராம அவதாரம். நடையின் நின்றுயர் நாயகன் கேண்மை இடை நிகழ்ந்ததோர் ராமாவதார பேர் தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை சடையன் வெண்ணை நல்லூர் வயின் தந்ததே. கம்பன் ராமாவதாரம் என்றுதான் பெயர் வைத்தான். பின்னால் வந்தவர்கள் அதை ராமாயணம், அயனம் என்றால் வழி, பாதை, ராமனுடைய பாதை என்று அவங்க ஆக்கிட்டாங்க. அது அப்ப கம்பன் தான் அதை தமிழ்ல கொடுத்தான். மிகுந்த கஷ்டத்துல. நீங்க உலகத்துல இன்னைக்கு கம்பன் கழகம் தான் உலகத்துல அதிகமா இருக்குது. கம்பனுக்கான கழகங்கள் ஏராளமா இருக்குது, உலகம் பூரா இருக்கு. நானே பிரான்ஸ் கம்பன் கழகம் பேசியிருக்கேன், சுவிட்சர்லாந்துல அகில உலக கம்பன் கழகம் இருக்குது, அங்க பேசியிருக்கிறேன். எல்லா இடங்கள்லையும் கம்பன் இருக்கிறான். ஆனால் அவன் வாழ்ந்த காலத்துல அவன் அனுபவிச்ச மாதிரி கொடுமையை அவன் அனுபவிக்கல. அவன் வாழ்ந்த காலத்துல கம்பன் அனுபவித்த கொடுமைகளை இந்த உலகம் மறைத்து விட்டது, வெளியே யாருக்கும் தெரியாது. கம்பனை பற்றி ஆயிரக்கணக்கான மேடைகள்ல பேசின அறிஞர்கள் கூட அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனால் அவர்கள் கூட அதை வெளிப்படையாக சொன்னதில்லை. வாழ்க்கை முழுவதும் வறுமையிலேயே கஷ்டப்பட்டவன் கம்பன். நீங்க நினைக்கலாம் கம்பன் வாழ்ந்தது முடியாட்சி காலம் தானே. சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் புலவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தான்ல, தங்கமும் வெள்ளியும் அள்ளி அள்ளி கொடுத்தான்ல. அப்ப கம்பனுக்கு கொடுத்துக்கோம்ல, ஒரு பயனும் கொடுக்கல. சோழ நாட்டிலே தான் கம்பன் கம்பராமாயணத்தை எழுதினான். சோழன் ஆதரிக்கல. பாண்டிய நாட்டிலே தான் சடகோபர் அந்தாதி எழுதினான், பாண்டியன் ஆதரிக்கல. சேர நாட்டிலே தான் சரஸ்வதி அந்தாதி பாடினான், சேரனும் ஆதரிக்கல. முடியுடை மூவேந்தர்களும் முத்தமிழுக்காக அள்ளி அள்ளி வழங்கியவர்கள் இவனுக்கு தம்படி காசு கூட கொடுக்கல. அப்பப்ப ஏதாவது பொன்னாட போத்துவாங்க. அதான் அவன் வாழ்வாதாரத்தை யாருமே கண்டுக்கல. ஒரு வேளாண் குடிமகன், சடையப்ப வள்ளல் என்கிற வேளாண் குடிமகன், தேரழுந்தூரிலே வாழ்ந்த அந்த வேளாண் குடிமகன் தான் இந்த கம்பனுடைய திறமையை கண்டு ஆதரித்து அவனை போட்டுனான். நீங்க கம்பனை இதெல்லாம் வெளியே தெரியாது. முதலாக மார்கழி பெருவிழாவில் தான் இதை நான் சொல்றேன் உலகத்துக்கு. அந்த கம்பனுக்கு பண்ணின கொடுமையை விட அவனை ஆதரிச்ச சடையப்ப வள்ளலுக்கு அதிக கொடுமை பண்ணாங்க. கம்பனை ஆதரித்த காரணத்துக்காக சடையப்ப வள்ளலுடைய விளை நிலங்கள் எல்லாம் எரியூட்டப்பட்டன, எரிச்சிட்டாங்க. அதே மாதிரி அரசனை விட பெரிய மாளிகை, அரண்மனை, சோழமனம் போயிட்டு இருக்கிறான். பார்த்தா பெரிய மாளிகை, யாரு சடையப்ப வள்ளல். ஏன் மாளிகையோட பெருசா இருக்கே, இடிதா ராத்திரியோட ராத்திரியானா, இரவோடு இரவாக இடித்து தள்ளப்பட்டது. கம்பனுக்கு நேர்ந்த கொடுமையை விட அவனை ஆதரித்த சடையப்ப வள்ளலுக்கு நேர்ந்த கொடுமை சொல்ல முடியாது. அதனால மனம் வெறுத்து போய் நடக்க ஆரம்பிச்சான். கார் கிடையாது அந்த காலத்துல, யாரும் தேர் கூட கொடுக்கல. கால்நடையாகவே 250 கிலோமீட்டர் நடந்து வந்து நாட்டரசங்கோட்டை, செட்டிநாட்டு பகுதியிலே நாட்டரசங்கோட்டைக்கு பக்கத்திலே கருதுபட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இன்றைக்கு கம்பனை பேசுவதற்காக வானத்திலே விமானத்திலே பறக்கிறார்கள், ஏசி கார்களிலே புகை வண்டிகளிலே செல்லுகிறார்கள். இவர்களில் பல பேர், ஏன் 90% பேருடைய காலடி கூட படாத மண் கருதுபட்டி மண்.
அங்கே ஒரு அப்பச்சி செட்டியார் தோட்டத்திலே அடுத்தவர்களுக்கு தெரியாமல் அடங்கி போனான் அந்த மாபெரும் கவிஞன். கம்பன் என்றது மானுடன் வாழ்ந்ததும் என்று எட்டயபுரத்து பாரதி பெருமையோடு சொன்னானே, அவன் வாழ்ந்த காலத்திலே அவனை ஆதரிக்க ஆள் இல்லையா? தமிழுக்கு கொடுமை செஞ்சவங்க பூரா தமிழன் தாயா. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தலையெழுத்து இன்னும் மாறல. தமிழனை வேற யாரும் கெடுக்கல. இன்னும் சொல்லப்போனா உலக பூராம் செழித்த மாலிகாப்பூர் கூட மண்ணை கவுனது மதுரையில். தமிழனை வீழ்த்துவதற்கு ஒரு கொம்பை இதுவரைக்கும் பறக்கல. ஆனால் தமிழன் வீரத்தால் வீழ்ந்ததில்லை, துரோகத்தால் வீழ்ந்திருக்கிறான். தமிழனே காட்டி கொடுத்து வீழ்ந்த வரலாறுகள் தான் உண்டு. சில விஷயங்களை நான் சொன்னா நீங்க உங்களுக்கு ரத்த கொதிப்பே வந்துடும். எனக்கு வந்தது. சோழவந்தான்ல ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கிறார் ஒருத்தர், ஒரு பெரிய புலவரியா. சோழவந்தான்ல பள்ளி, அவர் தான் சோழவந்தான்ல தான் பிறந்தவர். சோழவந்தான்ல ஒரு ஹைஸ்கூல்ல வேலை பார்க்கிறாரு. அப்போ இந்த ஆங்கில பள்ளிக்கூடங்கள், கிண்டர் கார்டன், எல்கேஜி, யூகேஜி, அந்த பிள்ளைகளை பார்த்தா பரிதாபமா இருக்குது. எவ்வளவு சுமையை சுமந்து பெற்றோர்கள் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு சுமைய ஒரு வாரத்தில் எத்தனை பீரியடு வருதோ அத்தனை பீரியடையும் சேர்த்து மொத்தமாக முதுகுல ஏற்றி எவரெஸ்ட் சிகரம் ஏறுற மாதிரி. அதான் ஒரு புது கவிஞர் எழுதுனா, எல்கேஜி பிளஸ் யூகேஜி ஈக்குவல் டு 15 kg. சத்தியம் இங்குள்ள பெரியவங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒரு ஓட்ட ஸ்லேட்டை மஞ்ச பையில போட்டுதாயா நம்ம போனோம்? உலகம் பூரா நான் பேசலையா? உலகம் பூரா நான் பேசலையா? நான் என் பெருமைக்கு சொல்லல. என் பெருமையை பேசுகிற களம் இது அல்ல. நான் பெருமையை தேடி செல்வனும் அல்ல. உலகம் பூரா தமிழ் இருக்குது, உலகம் பூரா தமிழர்கள் இருக்கிறார்கள், அதனால என்னை கூப்பிடுறாங்க. அது தமிழுக்கும் தமிழனுக்கும் கிடைச்ச பெருமை. நான் என்னுடைய பெருமையா இன்னைக்கு நினைச்சதில்லை. ஆனால் இங்கே உள்ள பெரியவர்கள்லாம், நான் ஓரளவு தாசில்தார் எங்க அப்பா, ஆனாலும் கூட 7 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்களுக்கு செருப்பு வாங்கினா 1 மாசம் சம்பளம் காலி ஆயிடும். அதான் செருப்பு இல்லாமல் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் மலையிலேயும் வெயிலேயும் முள்ளிலேயும் கல்லிலேயும். ஐயப்பன் கோயிலுக்கு என்னங்க, நாங்க வாழ்க்கையே ஐயப்பன் கோயில் பெருவழிப்பாதாங்க. நான் ஐயப்பன் கோயிலுக்கு 20-22 தடவை போயிருக்கிறேன். அது எல்லாம் ஐயோ அது கடினமானது அப்படி இப்படி. இப்போ உருவம் பெருசாயிடுச்சு போகல. ஆனால் அந்த இதில் போவேன். என்ன, சின்ன வயசில் போவேன். தூத்துக்குடி தான் நமக்கு சொந்த ஊர். அங்கேருந்து இருமுடி கட்டி போவோம். என்ன, ஐயோ அது ரொம்ப கல்லு முள்ளும் இது இருக்கணும். நான் சொன்னேன், என் வாழ்க்கையில் பார்க்காத கல்லு முள்ளா, வாழ்க்கை பூராவுமே கல்லு முள்ள தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால எந்த கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை தான். மனுஷனுக்கு சுய கட்டுப்பாடு இருந்தா எதையும் ஜெயிக்க முடியும். அது தனியே ஐயப்ப சாமி சொல்லுது. நீங்க ஐயப்பனுடைய உருவத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சரியா பார்க்காதவங்க வீட்டுக்கு போய் திரும்ப பாருங்க. ஐயப்பன் குத்த வச்ச கோலத்தில் இருக்கிறார்ல, அவர் காலு 2லையும் துணியை வச்சு கட்டியிருப்பாரு. பார்த்துருக்கீங்களா? குத்த வச்சிருக்கிறவரு அந்த ஒரு பட்டை மாதிரி என்ன இது பண்ணி கட்டியிருப்பாரு. அதுக்கு யோக பட்டம்னு பேரு. அது எதுக்காக தெரியுமா? அவர் யோகம் பண்றதுக்காக காட்டுக்கு போறாரு. பந்தல மகாராஜா அவர் வானத்திலிருந்து குதிச்சவர் இல்ல, அவர் தமிழ்நாட்டில் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர். அலாவுதீன் கில்ஜியும் மாலிகாப்பூரும் படையெடுத்து வந்த போது பாண்டி நாட்டிலிருந்து பிரிஞ்சு போன ஒரு அரச குடி தான் போய் பந்தளத்தில் போய் செட்டில் ஆச்சு. அப்ப அது சேர நாட்டு பகுதி. அங்க போய் அந்த பாண்டிய நாட்டு குடி செட்டில் ஆச்சு. அதுதான் பந்தல ராஜாவுடைய வம்சம் அங்கதான் இருந்தது. அவரு ராஜா ராஜசேகரன், அவர்தான் ஐயப்பனோட அப்பா. ஐயப்பனை எடுத்து வளர்த்தவர் ராஜா ராஜசேகரன். ஒரு தடவை வேட்டைக்கு போகும்போது ஒரு பம்பை நதிக்கரையில ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருந்தது. ஒரு ஆம்பளை பிள்ளை, கழுத்துல மணி, மணினா மாணிக்கம், மாணிக்கம் சிவப்பு கலர், அப்படியே டால் அடிக்குது. ஒரு 5-6 மணி சேர்த்த இதை கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்குது. உடனே இந்த பந்தல ராஜா பார்த்தாரு. பார்த்த உடனே ஐயப்பன் அந்த குழந்தைய எடுத்தாரு. ரொம்ப அழகான அம்சமுள்ள குழந்தையா இருக்கு. கழுத்துல மணி இருந்தது, கண்டத்துல மணி இருந்ததுனால அவனுக்கு மணிகண்டன் பேர் வச்சாரு. ஐயப்பனுடைய ஒரிஜினல் நேம் மணிகண்டன். இதெல்லாம் வச்சு 2000 பக்கத்துக்கு ஒரு புத்தகமே போடலாம்.
மார்கழி பெருவிழா விரும்பினால் மார்கழி பெருவிழா வெளியிடுகிற ஒரு முதல் புத்தகமாக அறியப்படாத ஆன்மீக ரகசியங்களை இப்போ நான் சொல்கிறேன்ல, அது மாதிரி படிக்க மறந்த பக்கங்களை 2000 பக்கம் உள்ள நூலாக எழுத முடியும். சமுதாயத்துக்கு தெரியும் பல உண்மைகள். மணி கட்டியிருந்தனால அவருக்கு மணிகண்டன்னு பேர் வந்தது. அப்புறம் மாற்றாந்தாய், அவளுக்கு பொண்டாட்டி, ராஜசேகரனுடைய பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லை. ஆனால் ஐயப்பனை கொண்டு போன முகூர்த்தம் அவளுக்கு கருவுட்டு பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்துருச்சு. அப்போ இந்த கைகை கதை தானே. மாற்றாந்தாய் எவ்வளோ பெத்த குழந்தை, அதாவது மாற்றாந்தாயின்னு ஒருத்தி தெரியும், இது யாருன்னே தெரியாத பெத்த பிள்ளைய அதுக்கு அரசனா பட்டம் கட்டணும்னு பந்தல ராஜா முடிவு பண்ணார். மூத்தவன் ராமாயண கதை தான். மூத்தவனுக்கு முடி கட்டணும்னு பந்தல ராஜா முடிவு பண்ணார். ஆனால் சிற்றன்னை வந்து மந்திரியை வச்சு சூழ்ச்சி பண்ணி, எனக்கு தலைவலிக்குது, போய் புளிப்பாலை கொண்டு வா, போய் புளிப்பாலை கொண்டு வா அப்படின்னு ஏவல் பண்ணான். இவர் உடனே மணிகண்டம் போனார். போனால் இவரை பார்த்து புலியெல்லாம் படுத்துருச்சு. வீரத்திலேயே சிறந்தது புலி. யானை உருவத்தில் பெருசா இருக்குல்ல, ஆனா புலி வேகம் கொண்டு அடிச்சதுன்னு வைங்க, யானையே மிரண்டுரும். நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு, பரியது, பரியதுனா பெரியது, பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறும் புலி தாக்குறின். புலிக்கு ஒரு இயல்பு என்ன தெரியுமா? எதைத்தான் விடன்னு எனக்கு தெரியல, ஒன்றை தொட்டா ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கு. அந்த புலி இருக்க, அது வந்து யாராவது கொண்டு போய் சாப்பாடு போட்டால் சாப்பிடாது. நீங்கள் நாய்க்கு பெட் டாக்ஸுக்கெல்லாம் போடுறீங்களே, அது மாதிரி பிஸ்கட்டோ ஏதோ கட்டி வச்சு போடுறோம்ல, அது மாதிரி புலிக்கு வந்து நீங்கள் ஏதாவது போட்டால் அது பிச்சைக்காரங்க கிடையாது, அது பிச்சை எடுக்காது. எங்கேயும் போய் ரோடாக போய் பிச்சைலாம் எடுக்காது. எவனாவது சோறு வச்சாலும் அது திங்காது. புலி தனக்குரிய இரையை தானே அடிச்சு தான் சாப்பிடும். அதான் வீரத்தை. சிங்கம் சோம்பேறி, சிங்கத்திலே ஆண் சிங்கம் சோம்பேறி, பெண் சிங்கத்துக்கு தான் வீரம் அதிகம். ஆனா உண்மையிலே வீரமானது புலிதான். அது தனக்குரிய திரையை தானே தேடிக்கொள்ளும், அதுவும் போராடித்தான் தேடும். அடிக்கும், அடிச்சு ஓங்கி அடிச்சு, யானையா இருந்தாலும் சரி சிங்கமா இருந்தாலும் சரி ஓங்கி அடிச்சு அது கீழே விழும்போது, விழுந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து சாப்பிடும். அதுலயும் ஒரு கொள்கை இருக்குது, சாப்பாட்டுலயும் ஒரு கோட்பாடு. புலி என்ன தெரியுமா செய்யும்? இடது பக்கம் விழுந்தா அந்த இறையை எடுக்காது, சாப்பிடாது. ஓங்கி அடிக்கிற போது, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் சிங்கத்துக்கு கிடையாது, புலிக்கு தான். ஓங்கி அடிச்ச உடனே அது இடது பக்கம் விழுந்தா அந்த இறையை சாப்பிடாது. சாப்பாட்டிலே கூட ஒரு கோட்பாடு, போட்டதெல்லாம் திங்கப்படாது, கிடைச்சதெல்லாம் திங்கப்படாது. என்ன, நம்முடைய இறைக்காக நாமே உழைக்க வேண்டும், அதை புலி நமக்கு கற்றுக் கொடுக்குது. இடது பக்கம் விழுந்தா அதை சாப்பிடாது, வலது பக்கம் விழுந்தாதான் சாப்பிடும். இன்னொன்று தெரியுமா? சைவம் அசைவங்கிறோம்ல, என்ன ரெண்டுக்கு ஒரு முக்கியமான வித்தியாசம் தெரியுமா? மனுஷன் வந்து சைவமா அசைவமா? ஆண்டவன் பிறக்கும் போது, படைக்கிற போதே ஆன்மாவை படைக்கிறவன். ஆனா ஆன்மாவுக்கு ஒரு சட்டையை கொடுத்து அனுப்புறான்ல, இந்த சட்டை இல்ல, இது சட்டை, இதுக்கு மானுட சட்டை, மானுட உடம்ப கொடுத்து அனுப்புறான்ல இல்லையா? இதுல சைவம் அசைவம்ங்கிறதுக்கு ஒரு சின்ன வேறுபாடு வச்சான். என்ன தெரியுமா? இங்க நிறைய பேர் அசைவம் சாப்பிட்றவங்க இருப்பீங்க, தயவு செய்து கோவிச்சுக்காதீங்க, நான் இருக்கிற உண்மைகளை சொல்றேன். என்ன, அது மறுக்க முடியாத உண்மைதான், அதுக்கு ஆதாரம்லாம் இருக்குது. சைவ பிராணிகள் இருக்குல்ல, அதை விட்டுட்டு இது அசைவ பிராணிகள் இருக்குல்ல, அசைவ பிராணிகள் இவைகளுக்கு அசைவம் தான் உணவு என்று ஆண்டவன் நிர்ணயிக்கிற போது அதை தேடுவதற்கான உறுப்புகளை கொடுத்துறான். பல்லெல்லாம் கூர்மையா இருக்கும், நகமெல்லாம் கூர்மையா இருக்கும், புலி சிங்கம் இதுக்கெல்லாம். ஆனா யானையை பாருங்க, இருக்காது. யானைக்கு பல்லு கூர்மையா இருக்கா? இல்ல, தட்டையா தான் இருக்கும். நாங்க யானை பல்லே வீட்டில் வச்சிருந்தோம் பழங்காலத்துல. அதை உரைச்சி தலைவலி ஏதாவது வந்தா யானை பல்லை உரைச்சி போடுவோம், அது பெரிய மருந்து. யானை பல்லு நகை இருக்கா? அது இல்லை, மழுங்கையா தான் இருக்கும் யானைக்கு. ஏன்னா அது மிருகங்களிலே இதுதான் சைவம். மிருகங்களிலே சைவமாக இருக்கிற யானைக்கு தட்டையான பல்லு நகமெல்லாம் கிடையாது. ஆனா சின்ன நாய் பாருங்க, அது என்ன, அது அசைவம் தான் சாப்பிடுது. ஆனால் அதுக்கு பார்த்தா கூர்மையான பல்லு, எல்லா பல்லும் கூர்மையா இருக்கு, நகம் கூர்ண நகம். ஏன்னா மற்ற பிராணிகளை கிழிச்சு
சாப்பிட்றதுக்கு வசதியாக இறைவன் அதை கொடுத்துருக்கான். இன்னொரு வித்தியாசம் தெரியுமா? இந்த அசைவ பிராணிகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் திரவ உணவு வச்சிங்கன்னா நக்கி தான் சாப்பிடும். டீசெண்டாக சாப்பிட தெரியாது. பூனைக்கு பால் வைக்கிறீங்க, குடிக்குமா? சாப்பிட்டு உறிஞ்சுமா? கிடையாது, நக்கி தான் சாப்பிடும். இது பூனை சின்னது, ஆனால் அசைவம், எலியை சாப்பிடுதில்ல. நாய் நக்கி தான் சாப்பிடும். ஆனால் சைவ உணவு சாப்பிடுகிற யானை உறிஞ்சித்தான் சாப்பிடும். இப்போ சொல்லுங்க, இறைவன் மனிதனை கூர்மையான நகங்களோடும் கூர்மையான பற்களோடையும் படைச்சிருக்கானா, அல்லது தட்டையான பற்களோடும் மழுங்கின நகங்களோடும் படைச்சிருக்கானா? அதை உங்களுக்கே விட்டுறேன். என்ன, மனிதன் படைக்கப்பட்டதே சைவம் சாப்பிட்றதுக்காகத்தான். என்ன, சரி, அதை விட்டுருவான். அப்போ புலி மணிகண்டன் வந்து புலி போனாரு, புலியெல்லாம் வீரத்தில் சேர்ந்த புலிபுரம் மண்டிட்டுருச்சு. மண்டிட்டது மட்டும் இல்லை, ஐயப்பட்ட வேண்டுதான், என்னுடைய மடுவில் இருந்து பால் எடுத்துக்கோ, உனக்கு பால் தானே தேவை, ஏன் தெரிந்து எடுத்துக்கோ, ஏன் தெரிந்து எடுத்துக்கோ, ஏன் தெரிந்து எடுத்துக்கோன்னு ஆயிரக்கணக்கான புலிகள் வந்து குவிஞ்சிருச்சு. இவர் என்ன பண்ணன்னு தெரியல, ஒரு புலி மேலே உட்காந்துட்டு வந்துட்டாரு. புலி மேலே உட்காந்துட்டு வந்தாரு. பின்னாலே ஒரு புலி கூட்டமும் வந்துருச்சு அரண்மனைக்கு. பந்தலராஜா மக்கள்லாம் பார்க்குறாங்க, ஐயோ புலி வந்துருச்சு, ஐயனே அப்பனேன்னு கத்துனான். அதான் ஐயன் பிளஸ் அப்பன் ஐயப்பன்னு வந்தது. ஒரிஜினல் நேம் மணிகண்டன். என்ன, எல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவன் சாமி இல்லை, ஐயனே அப்பனே அப்படின்னு எல்லாரும் கும்பிட்டாங்க. அதனால ஐயனே அப்பனே அது ஐயப்பனா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் இருந்தார். இனிமேல் எனக்கு ராஜபாரியம் வேண்டாம், நான் காட்டுக்கு போகிறேன், ராமன் மாதிரி தான் காட்டுக்கு போகிறேன், தவம் செய்ய போகிறேன், 5 மலையை தாண்டி போக போகிறேன்னாரு. அப்போ பந்தலராஜா கேட்டார், நீ உன்னை நான் பார்க்கணும்னா உன்னை பிரியறதுக்கு எனக்கு மனசு இல்லை, சரி நீ பிடிவாதமாக இருக்க, நீ போ, ராமன் மாதிரியே அவனும் பிடிவாதமாக இருக்கிறான், நீ போ, ஆனால் உன்னை பார்க்கணும்னு நினச்சா நான் எப்படி உன்னை தேடி வர்றது அவனு பந்தலராஜா கேட்டார். அப்போ ஐயப்பன் சொன்னார், நீ வந்து யார்ட்டையும் வழி கேட்க வேண்டாம். ஐயப்பனே சொன்னது, நீ யார்ட்டையும் வழி கேட்க வேண்டாம், உனக்கு என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உனக்கு தோணுன கட்டத்திலேயே ஒரு கருடன் உனக்கு வழிகாட்ட வந்துடும். நான் சத்தியமா சொல்றேன், அப்படி புல் அரிக்குது. 18 வருஷம் பெருவழி பாதையில் போயிருக்கிறேன், 13 வருஷம் சித்திர விசுவுக்கு சிறுவழி பாதையில் போயிருக்கிறேன். அந்த மகர ஜோதி நடக்குதுல்ல, மகர ஜோதி தைப்பொங்கல்ல, அதுக்கு 2-3 நாளைக்கு முன்னால் ஆபரண பெட்டி பந்தலராஜா அரண்மனையிலேருந்து கிளம்புற போது இன்னைக்கு வரைக்கும் கருடன் வழிகாட்டுது. ஐயப்ப பக்தர்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. சபையிலே உண்மை என்று பல தடவை உறுதிப்படுத்தின தகவலை தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கும் பந்தலராஜா அரண்மனையிலிருந்து ஆபரண பெட்டி போகிற போது ஐயப்பன் கோயிலுக்கு வழிகாட்டி செல்வது கருடன். ஐயப்பனுடைய அவதாரமே மகிஷி. மகிஷினா யாரு? எருமத்தலை உள்ள ஒரு அரக்கி. இந்த நம்ம நவராத்திரியில உள்ள அது வந்து ஆம்பளை மகிஷாசுரன், அதனால அவளுக்கு மகிஷாசுர மர்த்தினின்னு பேரு. ஆனா இது மகிஷி என்ற பேர்ல ஒரு பெண். இத வந்து எரும வடிவத்தில் உள்ளவ, தலை எருமை, உடம்பெல்லாம் மனுஷ உடம்பு. இத போய் என்ன பண்ணாரு ஐயப்பன், உள்ள தியானத்துக்கு போகும்போதே அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த எருமத்தலையோட இது வந்து எதிர்த்தது இல்ல, பட்டார்னு அது காலை பிடிச்சி இழுத்து தரதர்னு சுத்தி தூக்கி வீசினாரு. எருமை மேல போனதுனாலதான் அதுக்கு எருமேலினே பேர் வந்தது. அதை இன்னொரு விதமாக சொல்லுவாங்க, எருமையை கொன்றதுனால அந்த ஊருக்கு எருமை கொல்லி, எருமையை கொன்ற இடம். அந்த எருமை கொல்லிதான் இப்ப எருமேலியாக மாறிவிட்டது. அங்கே ஐயப்பன் வில்லோடு இருக்கிறார். நம்ம பேட்டசாமிகள் கண் பூரா அந்த வில்லையும் அம்பையும் வச்சு அங்க பேட்டை துள்ளிட்டு தான் ஐயப்பனுடைய பூங்காவனத்துக்குள்ளேயே நீங்க போக முடியும். எவ்வளவு நீங்க போக போக இந்த ஐயப்பன் இதே அடுத்த தடவை வேணா ஐயப்பன் தலைப்பு கொடுத்துருவோம். அடுத்த தடவை கூப்பிட்டாங்கன்னா, ஏன்னா ஐயா கூப்பிடுவாரு, அதை பத்தி ஒன்றும் இல்லை. ரைட்டு. அப்ப இப்ப இதிகாசத்துக்கு வந்துடும். என்ன, எங்க சுத்தினாலும் அங்க வந்துடணும். இதிகாசம் இவனுக்கு
கம்பன் தமிழில் கொண்டு வந்தான். அதே மாதிரி மகாபாரதத்தை வில்லிபுத்தூர் ஆழ்வார், கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என்று போற்றக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்த வில்லிபுத்தூர் ஆழ்வார், அவர் தான் வியாச பகவான் எழுதிய மகாபாரதத்தை தமிழுக்கு கொண்டு வந்தார். சரி, இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இதிகாசத்துக்கும் புராணத்துக்கும். இதிகாசம் என்பது வான்மீகி தானே எழுதினாரு. எழுதுகிற போது அவர் அந்த காலத்திலே வாழ்ந்தார். ராமனையும் லட்சுமணனையும் சீதா பிராட்டியையும் எல்லாரையும் அவர் கண் முன்னால பார்த்தாரு. அந்த ராமாயணம் எப்ப நடந்தது தெரியுமா? 4 யுகங்கள். முதல் யுகம் கிருத யுகம். இந்த யோகிகள்லாம் ஏன் ஆயிரக்கணக்கான ஆண்டு அப்படியே இருந்தா சோறு தண்ணி இல்லாம தெரியுமா? அதுக்கு காரணம் சொல்ல போறேன். கிருத யுகம் அதான் முதல் யுகம். ஒவ்வொரு யுகமும் 4 லட்சம் ஆண்டு. இப்ப 4வது யுகம் நடக்குது. முதல் யுகம் கிருத யுகம். கிருத யுகத்துல 100% எல்லாமே நல்லவனா இருந்தான். 100% 100% நல்லவர்கள் மட்டுமே இருந்தது கிருத யுகம். அது 4 லட்சம் ஆண்டு இருந்தது. அங்க வாழ்ந்தவனுக்கெல்லாம் 1 லட்சம் ஆண்டு வயசு. இதெல்லாம் சாத்தியமா? அப்படின்னா சாத்தியமா இருக்குது. காந்தின்னு ஒருத்தர் வாழ்ந்தாருன்னா இன்னும் அடுத்த தலைமுறை நம்பாது. காமராஜர்னு ஒருத்தர் வாழ்ந்தாருன்னா அடுத்த தலைமுறை நம்பாது. இப்படிலாம் ஒரு பைத்தியக்காரன் இருந்திருப்பானா அப்படின்னு எதிர்கால உலகம் நம்பாது. நம்ம காலத்திலேயே நம்ப முடியாததா இருக்குல்ல. அது மாதிரி தான் இதுவும். நீங்க ஒன்றும் இல்லைங்க, வடநாட்டில் ஒரு வயோதிகர் பெரியவர் 94 வயசு. உங்க குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க இந்த மாதிரி. இதை 94 வயசு அந்த ஆளு வயோதிகர், குடு கிழவன், கம்பை ஊண்டிட்டு நிற்கிறாரு. அவர் ஒரு வீட்டில் குடியிருக்கிறாரு. 3-4 மாசம் வாடகை பாக்கி, வாடகை கொடுக்கல. உள்ள புகுந்து அவன் வீட்டு ஓனர் என்ன பண்றான், பாத்திர பண்டத்தெல்லாம் தூக்கி எறிகிறான். அவர் தனி ஆளு. பாத்திர பண்டம் என்ன இருக்கும்? 4 அலுமினிய டம்ளாரு, அதுவும் நெளிஞ்சு போய் 4 அலுமினிய டம்ளாரும் 2-3 அலுமினிய தட்டு, என்ன இவ்வளவுதான் தூக்கி வீசுறான். இதை ரோட்ல போய்கிட்டு இருந்த ஒரு பத்திரிகைக்காரன் பார்த்தான். என்னடா, அவனுக்கு ரொம்ப பதறி போயிட்டான். ஒரு 94 வயசுக்காரரு, அவரை இப்படி வாடகை பாக்கி 2-3 மாசம் தரலைங்கிறதுக்காக இப்படி நடு ரோட்ல அனாதையா விடுறாங்களே அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு என்ன பண்ணான், அதை படம் எடுத்து ஒரு நியூஸ் ஸ்டோரி ஆக்குவோம், ஒரு செய்தி கதையா மாத்துவோம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த காட்சியை போட்டோ எடுத்துட்டு பத்திரிகை ஆஃபீஸுக்கு போயிட்டான். அப்போ செல்போன்லாம் கிடையாது, கேமராவில் தான் எடுக்கணும். இதை மாதிரி ஒரு கேமராவில் எடுத்து கொண்டு போயிட்டான். கொண்டு போய் பிரிண்ட் போட்டான். அதை வச்சு ஒரு நியூஸ் ஸ்டோரி என்ன எழுதிட்டான். எழுதி ஒரு செய்தி கட்டுரை எழுதி கொண்டு போய் பத்திரிக்கை ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். எடிட்டர்கிட்ட, ஆசிரியர்கிட்ட. ஆசிரியர் என்னன்னாரு, இது ஒரு புது ஸ்டோரி, நான் இப்போ ரோட்டில் போகையில் பார்த்தேன், அதை அப்படியே இது பண்ணி படத்தோட கொடுத்துருக்கேன்னு. அவர் வாங்கி பார்த்தாரு. படார்னு கீழே போட்டு எந்திரிச்சிட்டார். படார்னு கீழே போட்டு எந்திரிச்சிட்டார். அவரு என்னையா ஆச்சு, ஏன் இப்படி திடீர்னு எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னு நிருபர் கேட்குறான். அந்த எடிட்டர் கேட்குறாரு, இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு. இந்த படத்தில் இருக்க அந்த கம்பு கொண்டு இருக்க பெரியவர் இருக்கிறாரே, இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு நிருபர்கிட்ட கேட்டார். அவனுக்கு உண்மையிலே தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாதுன்னா. அவர் சொன்னார், இந்தியாவிலே 2 முறை இடைக்கால பிரதம மந்திரியாக இருந்தவர் இவர். அவர் பேர் குல்சாரிலால் நந்தா. மறந்துடாதீங்க, உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எப்படிப்பட்ட பைத்தியக்காரன்லாம் இந்த நாட்டில் இருந்திருக்கான். 4 அலுமினிய தட்டோட 94 வயசுல ஆதரவே இல்லாம ஒரு கிழவன் வெளியே நிற்கிறான். இந்த நாட்டில் இந்திரா காந்திக்கு பிறகும் இவருக்கு நேருவுக்கு பிறகும் 2 முறை இடைக்கால பிரதமர் இருந்தவர் இவர் ஒருத்தர் தான். 2 முறை பிரதம மந்திரியாக இருந்தவர். அது மட்டுமல்ல, INTUC தொழிற்சங்கம் இருக்கிறதே, அதை 28 ஆண்டுகளாக கட்டி காத்து அவர் தான் உருவாக்கினார். INTUCவே ஒரு மாபெரும் தொழிற்சங்கத்தை நிறுவி 28 ஆண்டு காலம் வெற்றிகரமாக நடத்தி காட்டிய அந்த மனுஷன் 10 பைசா பேங்க் பேலன்ஸ் இல்ல 4 அலுமினிய தொட்டோட வாழ்ந்திருக்கிறானா? உலகத்தில் இப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமாயா? எத்தனை பேருக்கு தெரியும் குல்சாரி நந்தாவை? பாட புத்தகத்தில் போட்டிருக்காங்களா? பாட புத்தகத்தில் போட்டிருக்காங்களா யாராவது? சோழ வந்தான்ல அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட ஒரு தமிழ் ஆசிரியர் போனார்ல, அப்ப ஆங்கில கல்வி
புற்றீசல் மாதிரி எல்லாம் எல்கேஜி யூகேஜிலாம் வந்த காலம்ல. அப்போ அவன் ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணாரு, கவர்மெண்ட் உத்தரவு, அதனால அவர் ஆங்கில பாடம் மேத்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பாடத்தை கூட்டிட்டாங்க, பாட நேரத்தை கூட்டிட்டு தமிழ் தானே என்ன, அதனால தமிழுக்கு பாடத்தை எல்லாம் குறைச்சிட்டாங்க. இந்த ஆளுக்கு செய்தி போச்சு. உடனே நேராக ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு ரொம்ப வேகமாக போனார், கோபத்தோட போனார். போன உடனே ஹெட் மாஸ்டர் பார்த்துட்டு இவர் எதுக்காக வர்றாருன்னு தெரிஞ்சு போச்சு, தமிழில் அவ்வளோ வேகம் உள்ளவர்னு தெரியும். ஐயா கொஞ்சம் அமருங்கள் அப்படின்னாரு. போனவர் என்ன சொன்னாரு, நான் அமர்வது இருக்கட்டும், தமிழை முதலில் அமரச் செய்யுங்கள். நான் அமர்வது இருக்கட்டும், தமிழை முதலிலே அமர வையுங்கள். உடனே இவருக்கு புரிஞ்சிருச்சு. அவர் ஹெட் மாஸ்டர் வந்து பணிவா, ஐயா, ஏன்னா அவர் சீனியர், கவர்மெண்ட் ஸ்கூலு, ஐயா கோவிச்சுக்காதீங்க, அந்த மேத்ஸு ஆங்கிலமெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக பாட நேரம் கொடுத்தா அது வாழ்க்கைக்கும் பிள்ளைங்க வருங்காலத்துக்கும் பிரயோஜனப்படும்ல அப்படின்னாரு. வந்தவருக்கு 2 மடங்கு கோபமாயிடுச்சு. வாழ்க்கைக்கும், நல்லா கவனிங்க, வாழ்க்கைக்கும் வருங்காலத்துக்கும் ஆங்கிலமும் கணிதமும் பயன்படும்ல அப்படின்னு அவர் சொன்னார்ல ஹெட் மாஸ்டர். இவர் என்ன பண்ணாரு, ஆங்கிலம் வருங்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் வாழ்க்கைக்கும் தமிழ் பயன்படாது என்று நினைக்கக்கூடிய ஒரு பள்ளியிலே வேலை பார்ப்பதையே நான் அவமானமாக கருதுகிறேன். இந்த என் ராஜினாமா லெட்டர் எழுதி மூஞ்சில வீசிட்டு போனாரு. தமிழுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தாரு. யாருக்காவது தெரியுமா அவர் பேரு? அரசன் சண்முகனார். நிறைய நூல் எழுதியிருக்கிறாரு. அதான் நாம் படிக்க மறந்த பக்கங்கள். தியாகிகளையும் அருளாளர்களையும் இந்த தேசம் மறந்ததனால் தான் நாம் இவ்வளவு கஷ்டத்தை பண்ணிட்டு இருக்கோம். பாலும் தேனும் ஓடிய இந்த நாட்டிலே இன்றைக்கு பாம்பும் தேனும் ஓடுதுன்னா அதற்கு காரணம் நாம் பல பக்கங்களை படிக்க மறந்ததுதான். இதை விட இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா? பாரதியார் இருக்கார்ல, எட்டயபுரம் பாரதியார், அவர் எல்லா பாட புத்தகத்தையும் படிக்கிறோம்ல. அந்த பாரதியார் வேலை இல்லாம கஷ்டப்பட்டப்ப இவர் 2வதா ஒரு வேலை பார்த்தாரு. எங்கன்னா மதுரையில தமிழ்ச்சங்கம் ரோட்ல இன்னைக்கு இருக்குது, மதுரையிலே தமிழ்ச்சங்கம் ரோட்டிலே இருக்கக்கூடிய அந்த சேதுபதி உயர்நிலை பள்ளி இன்னைக்கு இருக்குது. இப்ப அது சேதுபதி அரசு உயர்நிலை பள்ளியோ அதை மாத்திருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்தை அப்ப அது தனியார், அரசு சேதுபதினா ராமநாதபுரம் மன்னர்கள் அவங்க வச்சிருந்த பள்ளிக்கூடம். அதுல வந்து யார், அரசன் சமூகனார் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு தனியாரில் போய் அப்புறம் இவருடைய பெருமையை தெரிஞ்சு அங்கே கூட்டிட்டு போய் சேர்த்தாங்க. மகாகவி பாரதி சோத்துக்கே இல்லாமல் கஷ்டப்படுறாரு, வேலை இல்லை. எட்டயபுரம் சமஸ்தானத்துக்கு சீட்டு கவியெல்லாம் எழுதி பார்த்தாரு. யாரிடமும் 10 பைசா கையேந்தாத அவர் வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு எட்டயபுரம் மன்னருக்கு சீட்டு கவி எழுதினார். சீட்டு கவினா கஷ்டத்தை சொல்லி பணம் கேட்கறது. ஆனா எட்டயபுரம் சமஸ்தான அவன் என்ன ஆசைப்பட்டான் தெரியுமா? எட்டயபுரம் சமஸ்தானத்துக்கு நிகராக யானை மேல ஊர்வலம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டவன் பாரதி. ஆனா வயிற்று சோத்துக்கு வழி இல்லை. அப்ப இந்த அரசன் சண்முகனார் நான் சொன்னனே, இவரு அந்த வேலையும் ராஜினாமா பண்ணாரு. ராஜினாமா பண்ணல, லீவ், லாங் லீவ். அப்பெல்லாம் என்ன ப்ரொசீஜர்னா, யாராவது லீவ்ல போனா அதுக்கு போல அவங்களே ஒரு ஆளை கொண்டு வந்து நியமிச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி இது இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், அந்த மாதிரி வந்து லீவ் வேகன்சியில் அவங்க யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க போடலாம். சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கணும். எனக்கு பதிலாக பாரதியாருக்கு வேலை கொடுங்கன்னு பாரதிக்காக, கவிஞன் பாரதி கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய 2வது வேலையையும் லீவு 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 லீவுன்னு போட்டு அந்த வேலையையும் பாரதிக்கு கொடுத்தானே. அந்த பாரதியை படிக்கிறோம், அவனுக்கு வேலை கொடுத்த அரசன் ஜமுகனாரை யாராவது படிக்கிறோமா? நீங்க அந்த தமிழ்ச்சங்க ரோட்ல இன்னைக்கும் போய் பாருங்க, பாரதி பணியாற்றிய பெருமை உடையது. ஆனா பாரதிக்கு வேலை வாங்கி கொடுத்தவன் பேர் இல்லையா? என்ன கொடுமை பாருங்க நாட்டில். நான் பாரதியார் மிகப்பெரிய கவிஞன். நான் பிறந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே பிறந்தவன். அவன் ஒரு கரிசல் காட்டின் கந்தக கிடங்கு விரிந்த பாரதத்தில் விளைந்த அரும்பு திலகனிட்ட தீயின் கொழுந்து தீந்தமிழ் நாட்டின் தெய்வ புலம்பு. நான் நேசித்து போற்றக்கூடிய பாரதி. ஆனால் அவனை நேசித்தவர்களை இந்த நாடு மறந்து விட்டதே. இதையெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டாமா? இதையெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் இந்தியாவின் எதிர்காலம் இருண்டு போய்விடும். மறந்து விடாதீர்கள்.
வருங்கால தலைமுறைக்கு இந்த வரலாறுகள் சொல்லப்பட வேண்டும் என்பதான் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். அப்ப இதிகாசம் என்பது எங்க சுத்தினாலும் அந்த இடத்துக்கு வந்துடணும். இதிகாசம் என்பது அந்த காலத்திலேயே இருந்து அதை பார்த்து எழுதினது. வியாசரும் அப்படித்தான் எழுதினாரு, வான்மீகியும் அப்படித்தான் எழுதினார். ஆனால் புராணங்கள் என்பது அந்த காலத்தில் வாழ்ந்ததில்லை. கந்த கடவுள் பிறந்த போது, குமரன் கடவுளாக பிறந்த போது யாரும் அந்த இதில் இருந்து எழுதல. கச்சியப்ப சிவாச்சாரியார், கச்சினா காஞ்சி, காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் பூசாரி அவரு. கச்சியப்ப சிவாச்சாரியார் தான் அந்த கந்த புராணத்தை எழுதினார். அவரு கேள்விப்பட்ட, செவி வழியாக கேள்விப்பட்ட செய்திகளை வைத்து கந்தனுடைய வரலாற்றை படைத்தார். இதுல ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாமே உண்மைதான், அதுல இது கூடுதலா ஒரு உண்மை. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிர்ப்புகள் வருகிற போது, எதிரிகள் அதிகமாகிற போது துவண்டு போயிடும், மடங்கி போயிடும், ஒடிஞ்சு போயிடும். நாம என்ன பெரிய நிலைக்கு போனாலும் என்ன, நமக்கு எதிரிகள் கண்டிப்பா உருவாகுவாங்க. அதுவும் நல்லவங்களுக்கு எதிரிகள் கண்டிப்பா வருவாங்க. எதிர்ப்புகளை கண்டு, எதிரிகளை கண்டு நாமெல்லாம் துன்பப்படுகிறோம், துயரப்படுகிறோம், துவண்டு போகிறோம். ஆனால் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், உண்மையிலேயே எதிரிகளை வாழ்த்துங்கள். ஏனென்றால் உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அவர்கள்தான் படிக்கற்கள். அப்படித்தான் நம்ம புராணம் சொல்லுது, அப்படித்தான் நம்ம இதிகாசம் சொல்லுது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ராவணன் என்கிற ஒரு எதிரி இல்லை என்று சொன்னால் ராமன் கடவுளா மாறி இருக்க முடியுமா? அவன் பாட்டுக்கு பொண்டாட்டியை கட்டிட்டு ராஜ்யத்தை ஆண்டுட்டு அப்படியே புள்ள குட்டிகளை பத்திட்டு இருந்துக்கலாம்ல. ராமன் கடவுளாக மாறியதற்கு காரணம் அவனுக்கு எதிரியாக ராவணன் வந்ததுதான். சூரபத்மன் பிறக்கலைனா முருகன் ஒரு கடவுளே கிடைச்சிருக்காது நமக்கு. குமரகிரி மலை இருக்காது, ஊத்துமலை மலை இருக்காது, எந்த மலையும் இருக்காது, முருகனே இருக்க மாட்டான். சூரபத்மனை வதைப்பதற்காக எம்பெருமானுடைய கண்ணிலே இருந்து 6 நெருப்பு பொறிகள் பறந்து நெருப்பிலே தாக்குண்டு கங்கை ஆற்றிலே போய் சரவணம் பொய்கையிலே போய் முருகனாக 6 முகங்களோடு 6 முகனாக அவதரித்தான். எதுக்காக அவதரித்தான்? சூரபத்மன் என்கிற ஒரு எதிரி இல்லை என்று சொன்னால் 6 முகன் பிறப்பே எடுத்திருக்க முடியாது. தீபாவளி கொண்டாடுறோம்ல, இந்துக்கள் அனைவரும் மிக பொங்கல் வந்தா கூட நாம வீடுகளில் சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப மகிழ்ந்து கொண்டாடுகிற பண்டிகை இனிப்பு பண்டிகை தீபாவளி தானே. நரகாசுரன் என்கிற ஒரு எதிரி பிறக்கவில்லை என்று சொன்னால் தீபாவளி பண்டிகையே கிடையாது. உங்கள் எதிரிகள் தான் உங்கள் வாழ்வை நிர்ணயிக்கிறார்கள். சின்னவன், இது என்னுடைய 50வது ஆண்டு, இந்த 1ஆம் தேதி பிறக்குது. பொது வாழ்வுக்கு வந்து மேடையிலே நான் 50 ஆண்டுகளை 50வது ஆண்டு இப்ப தொடங்குது எனக்கு. நான் உலகத்தையே பார்க்க கூடாது என்று பல பேர் நினைத்தார்கள். ஆனால் அந்த உலகமே என்னை பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நான் உருவாக்கினேன். என்னுடைய தன்னம்பிக்கையை செதுக்கியது என்னுடைய எதிரிகள். அதனால உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, எதிர்ப்புகள் வருகிற போது பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. யார்? பொம்பளை பிள்ளைகிட்ட சொன்னான். எங்கே அநீதி நடந்தாலும், அது கல்லூரியிலே நடந்தாலும் சரி, பல்கலைக்கழகத்திலே நடந்தாலும் சரி, பஸ்ல நடந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பாரதி அன்னைக்கே சொன்னான், பாதகம் செய்பவரை தந்தால் போலீஸ் வரணும், ராணுவம் வரணும் எதிர்பார்க்காத, நீ அவனை மோதி மிதினா, அவன் மூஞ்சில காரி துப்பு. யார? பொம்பளை பாப்பானா பொம்பளை பிள்ளை தானே சொல்லுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்றார். ஆக இதிகாசம் என்பது இருந்து பாடியது, புராணங்கள் என்பது கேட்டு பாடியது. இதுக்கு ஒரு சின்ன சம்பவம் ராமாயணத்தில் இருக்கு. ராமனுடைய ராமராஜ்யம் மலர்ந்து விட்டது. அதற்கு பிறகு யாரோ ஒரு வண்ணாம்பேச்சை கேட்டு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நிறைமாத கர்ப்பிணி சீதா பிராட்டி, அவளை திரும்ப கொண்டு போய் காட்டில் விட சொல்லிட்டான் ராமன். அவங்க காட்டில் போய் எங்க வாழ்ந்தாங்க தெரியுமா? வான்மீகியினுடைய ஆசிரமத்தில் தான் இருந்தாங்க.
ராமாயணம் படிக்கிற பல பேருக்கு தெரியாத விஷயம். அங்கே போய் வால்மீகியுடைய ஆசிரமத்தில் தான் அவர் தான் அடைக்கலம் கொடுத்தார். அந்த ஆசிரமத்தில் தான் லவன் குசன் என்ற 2 அழகான ஆண் குழந்தைகளை அவள் பெற்றெடுத்தாள். ஆனால் அப்பா யாருன்னு சொல்லலை. அப்பா யாருன்னு தெரியாமலே அந்த பிள்ளைங்க வளர்ந்தது. ஆனால் ராமனுடைய கதையை அப்பவே வால்மீகி பாட ஆரம்பிச்சிட்டார். ராமாயணத்தை அப்பவே பாட ஆரம்பிச்சார். அந்த பிள்ளைகளை அப்படியே பழகிட்டார். ராமாயண கதையை சொல்லி சொல்லி பாட்டாவே பாடுற மாதிரி. இப்போ தமிழில் கூட அதை பாடுவாங்களே, ஜெகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, அதை செவிகுளிர கேட்டிடுவோம் கேளுங்கள் இதையேன்னு சொல்லி பிள்ளைங்க 2 பிள்ளைங்க பாடிட்டே வர மாதிரி இருக்கும். அது நடந்தது. ராமாயணத்தை அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இவங்களை எப்படியாவது ராமனோட இணைச்சி வச்சிடணுங்கிற ஐடியாவோட வால்மீகி என்ன பண்ணாரு? வால்மீகி அந்த காலத்தில் வாழ்ந்தவர், அதனால தான் அதை இதிகாசம்ங்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளைகளை 2 பேரையும் 2 பக்கம் பிடிச்சிட்டு ராமனுடைய சரித்திரத்தை பாடிக்கொண்டே ராமன் இருக்கிற அரண்மனை பக்கமே வந்தாங்க. மேலே ராமன் உட்பரிகையில இருந்து பார்த்த உடனே ஆகா இந்த கதை, அவன் ஞாபகம் இல்லை, அவனுக்கு மறதி என்கிற வியாதி அந்த காலத்திலே, அந்த அம்னீஷியா அது வந்துருச்சு. அதனால் அவனுக்கு மறந்து போயிடுச்சு பல ஞாபகங்கள். அதை இந்த குழந்தைங்க பாடுற அந்த ராம கீர்த்தனை அது ஞாபகம் கொண்டது. இது ஏதோ நம்ம வாழ்க்கையில் நடந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வர சொன்னான். அந்த முனிவரையும் 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டான். ராஜ தர்பாரில் உட்காத்தி வச்சாச்சு. அவங்களுக்கும் இருக்கை கொடுத்து முன்னால் உட்காத்தி வச்சாச்சு. நீங்கள் பாடிட்டு வந்த கதையை முழுசும் நான் கேட்கணும், முதல்ல இருந்து பாடுங்க அப்படின்னு. ஐயோ அது 6 காண்டம் உள்ள பெரிய கதை. பரவாயில்ல இங்கே உட்காந்து பாடுங்க அப்படின்ட்டாங்க. உடனே இவர் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், லவகுசனை பார்த்து, சரி அரசன் கேட்குறான், அதனால நீங்கள் பாடுங்க. இப்போ முதல்ல என்ன காண்டம்? ராமாயணத்தில் பாலகாண்டம். கம்பராமாயணத்துலேயும் அதான், வால்மீகிலையும் அதான். பாலகாண்டம் பாடுங்கன்னாரு. அந்த பிள்ளைங்க மலமலன்னு கீர்த்தனைகளை பாட ஆரம்பிச்சிச்சு. பாலகாண்டத்தில் உள்ள கீர்த்தனைகளை பூரா பாடிச்சு. சரி, அடுத்தது அயோத்தியா காண்டம், அந்த கீர்த்தனைகளை பாடு. உடனே அந்த பிள்ளைகள்லாம் பாட ஆரம்பிச்சது. பாலகாண்டம் முடிஞ்சது, அயோத்தியா காண்டம் முடிஞ்சது. அடுத்து 3வது காண்டம் ஆரண்யா காண்டம் பாடுங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க ஆரண்யா காண்டம் பாடிச்சு. அதுக்கு அடுத்தது கிஷ்கிந்தா காண்டம், 4வது இது கிஷ்கிந்தா காண்டம் பாடுங்க அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளைங்கள்லாம் நீங்கள் ஒன்று கவனிச்சுங்க, ராமாயணம் இந்தியா முழுக்க பரவுனதுக்கு காரணம் இந்தியா முழுக்க ராமன் நடந்தான். அண்மையில் மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்தினுடைய பேர் நாசிக். நீங்கள் ராமன் பிறந்தது உத்தரப்பிரதேசம், கல்யாணம் பண்ணது நேபாளம், ஜனக்பூர்னு நேபாளத்தில் இருக்குது. மணியெல்லாம் போயிட்டு ஃபோட்டோலாம் போட்டிருந்தாரு. என்ன ஜனக்பூர் இதில் நேபாளத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அவன் சித்திரகூட பர்வதம் இருக்கே, அது மத்திய பிரதேசம். அப்புறம் தண்டகாரண்யம் சத்தீஸ்கருக்கும் இந்த மகாராஷ்டிராவுக்கும் இடையில உள்ள பகுதி, காட்டு பகுதி. அங்கே மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ஒரு ஊரினுடைய பேர் நாசிக். நாசிக் எதுக்கு பெயர் பெற்றதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். நோட் அடிக்கிறது. ஒரிஜினல் நோட்டு அங்கே தான் அடிப்பாங்க, டூப்ளிகேட் சிவகாசியில் அடிப்பாங்க. நான் காலேஜ் படிக்கல, அமெரிக்கன் டாலரை அடிச்சிட்டாங்க. நீங்கள் இங்கே உள்ள பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமெரிக்கன் டாலர் இருக்குல்ல, எத்தனை நாளைக்குடா இந்தியா நோட்டையே 5 10 அடிக்கிறதுன்னு அமெரிக்கா டாலரை அடித்து கட்டா விட்டானுங்க சிவகாசியில். சத்தியம், மேடையில் நான் பொய் சொல்ல மாட்டேன். நகைச்சுவைக்காக கூட நடக்காத செய்திகளை சொல்லுவது என்னுடைய வாடிக்கை இல்லை. என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கேயே அமெரிக்கன் டாலரை அடிக்கிற அளவுக்கு நமக்கு இதாயிடுச்சு. ஆனால் அந்த நாசிக்கில் தான் நோட்டு, அதுவும் கஜானாவில் என்ன பண மதிப்பு இருக்குதோ அதுக்கேற்ற நோட்டை தான் இது பண்ணணும். நோட்டு மிஷின் இருக்கிறதுக்காக ராத்திரி பூரா அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அது பயங்கர செக்யூரிட்டி உள்ள பிளேஸ் அது. ஏன்னா அடிக்கிறவனே கூட ஒரு 5 கட்டு அடித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஏன்னா அதில் நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. நாசிக் தான் இந்தியாவில் உள்ள ரூபா நோட்டு. காந்தி தாத்தா படம் போட்ட அத்தனை ரூபா நோட்டும் அங்கே தான் அடிக்கிறாங்க. காயின்ஸ் இப்போ வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க, அங்கே தான் இது பூரா அடிக்கிறாங்க. நீங்கள் ஒரு 100 ரூபா தாளை அடிக்கிறத விட 1 ரூபா காயின் அடிக்கிற ரேட்டு கூட. அதனால் காயின் அதிகம் புழக்கத்தில் வராததுக்கு காரணம். சரி, இந்த நாசிக்கு நான் அங்கே போனேன். அந்த ஊருக்கு உள்ள நுழையும் போது ஒரு போர்டு, வரவேற்பு பலகை எல்லா இடத்துலையும் போட்டுப்பாங்கள்ல, சேலம் மாவட்டம் வரவேற்கிறது, சேலம் வரவேற்கிறது அப்படின்னு போடுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு போர்டு. அதில் நாசிக் வரவேற்கிறது போடல, ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா?
பஞ்சவடி வெல்கம்ஸ் யூ. பஞ்சவடி வெல்கம்ஸ் யூ. பஞ்சவடி எது தெரியுமா? ராமனும் சீதா பிராட்டியும் லட்சுமணனும் அதிக நாள் ஏறத்தாழ 14 ஆண்டு வனவாசத்துல 10 ஆண்டுகள் இருந்த இடம் அந்த பஞ்சவடி. அங்கதான் சூர்பனகை வந்தா, அங்கதான் ராவணனை சீதையை தூக்கிட்டு போன இடம். அதுக்கு பேர் பஞ்சவடி. பஞ்சவடி நீங்க ராமாயணம் வால்மீகிலையும் சரி, கம்ப ராமாயணத்திலையும் எல்லாத்துலயும் அதுதான் இருக்குது. ஆனா தெரியாத ஒரு செய்தி, அங்க போய் அந்த இதுல ஏயா பஞ்சவடி எழுதி வச்சிருக்கீங்கன்னா இது ராமாயணத்துல வர்றதுன்னு. சரி, அப்ப ஏன் நாசிக்னு பேர் வச்சிங்க? இதுக்கு பஞ்சவடினே இருக்கலாமே, நல்லது பேராத்தானே இருக்கு. அப்படி எதுக்கு நாசிக்னு பேர் வச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நான் யாரு படிக்க மறந்தாங்களோ அந்த பக்கத்துல நான் படிக்கிறேன்ல, அதனால எனக்கு தெரிஞ்சது சூர்பனகையினுடைய நாசியை அறுத்த இடம், அதனால் அதற்கு நாசிக் என்று பேர். தெரிஞ்சிருக்கோமா? நம்ம புத்தகத்தையே படிக்கிறது இல்லை, அப்புறம் படிக்க மறந்த பக்கங்கள் எப்படி இருக்கும்? புத்தகத்தை எடுத்து படிச்சா தானே அதை சில பக்கத்தை விட்டுட்டு போய் ஸ்கிப் பண்ணி படிப்போம். நாம மொத்தமே இந்த டிவி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க புத்தகம் படிக்கக்கூடிய வழக்கமே இல்லாம போச்சு. நான் 7 வயசு 8 வயசு இருக்கும்போது பொன்னியின் செல்வன் 5 பாகம் படிச்சிருக்கிறேன். சாரி, 12 வயசு இருக்கும்போது 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கல பொன்னியின் செல்வன் மாறி மாறி படிச்சிருக்கேன். கடல் புறா, சாண்டிலியனுடைய கடல் புறா, சாண்டிலியனுடைய இது யவனராணி, அகிலன் எழுதிய வேங்கையின் மைந்தன். எப்போ நான் 60 வருஷத்துக்கு முன்னாலே 70 வருஷத்துக்கு, இப்போ எனக்கு 70 வயசு, 60 வருஷத்துக்கு முன்னால படித்த புத்தகம், அதில் உள்ள காட்சியெல்லாம் இப்படி மனசில் நிற்குது. சினிமாவில் வர்றது நிற்க மாட்டேங்குது. கல்கி, அவர் பேர் ராஜேந்திரன், கல்கி பத்திரிக்கை ஆரம்பிச்சனால அவரை கல்கினே கூப்பிட ஆரம்பித்தாங்க. அவரெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்குறேன். அவர் அந்த பொன்னியின் செல்வனை தொடங்குற போது முதல் அத்தியாயம், இங்கே படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முதல் அத்தியாயம் காவிரி கரையில் ஒரு பெரிய மேட்டில் வந்தியத்தேவன் குதிரையில் அப்படியே பறந்துக்கிட்டு வருவான். இதில் தான் அந்த காட்சி ஆரம்பிக்கும். இதை கல்கி முதல்ல இதை எழுதலை. அவர் பொன்னியின் செல்வன் அருண்மொழி தேவன், அவன் தான் பொன்னியின் செல்வன். என்ன, அவனுடைய அரண்மனையில் இந்த காட்சியை இது பண்ணி எழுதினார். எழுதிட்டு அப்போதான் எழுத ஆரம்பிக்கிறார். எழுதிட்டு காரில் இது பொன்னியின் செல்வன் படம் எடுத்த சுபாஸ்கரனுக்கே தெரியாது. என்ன, அவர் லண்டனில் தான் இருக்கிறார். அவர் நம்ம நண்பர் தான். என்ன, சுபாஸ்கரன் அலிராஜான்னு ஈழத்தமிழர். அவர் தான் அந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுடைய ஓனர். அவங்க அம்மா ஞானாம்பிகைன்னு, அந்த அம்மா பெரிய சைவ டிவோட்டி. நான் லண்டனில் சொற்பொழிவு நிகழ்த்த போகிறப்பெல்லாம் அது நேரில் பார்த்து நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு போகும் அந்த அம்மா. நல்ல சுபாஸ்கரன். அவர் அந்த அம்மாட்ட சொன்னேன், அந்த பையனை பார்க்க முடியாது, அவர் பறந்துக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் அந்த அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி எடுத்த இந்த சம்பவத்தை சொன்னேன். ஆக இதெல்லாம் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் காரில் கல்கி, அவர் ராஜேந்திரன் காரு டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறாரு. இவர் காரில், அப்போலாம் பழைய அம்பாசிடர் காரு, கருப்பு கலர் காரு. அதில் போகும்போது இவர் அந்த முதல் இதை வாய் விட்டு படிச்சுட்டு, எப்படி தொடக்கம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார். அவன், நான் என்ன சொல்கிறது எஜமா அப்படின்னா, இல்லை தைரியமாக சொல்லுன்னாரு. அந்த கார் ஓட்டுற டிரைவர் சொன்னால், இந்த தொடக்கம் நல்லாவே இல்லை, தொடக்கத்தை மாற்றுங்க. எப்படி மாற்றணும்னு கேட்டார். அவன் சொன்னான், நமக்கு சோறு போடுறது, தமிழ்நாட்டுக்கு சோறு போடுகிறது காவிரி தாய். அதனால் அந்த காவிரி தாயை வைத்து நீங்கள் தொடங்குனீங்கன்னா இந்த நாவல் வெற்றிகரமாக வரும் அப்படின்னு. யார்? வேலைக்காரன், கார் அவங்க அப்போல்லாம் கார் டிரைவர் வீட்டு வேலைகளும் பார்ப்பாங்க. என்ன, அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த கார் டிரைவர் சொன்னதற்காக அவர் அந்த அத்தியாயத்தை மாற்றி காவிரி கரையை வர்ணிச்சுட்டு அதில் வந்தியத்தேவன் குதிரையில் வர்ற மாதிரி அந்த சம்பவத்தை அமைத்தார். ஒரு வேலைக்காரனுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய காப்பியத்தை மாற்றியதால் இன்னைக்கு வரைக்கும் பொன்னியின் செல்வனை அடிக்கிறதுக்கு 5 வால்யூம், அதை அடிக்கிறதுக்கான ஒரு நூல் இதுவரைக்கும் வரல. நம்மை விட கீழானவர்களிடமிருந்து கூட நாம் நீதியை கற்றுக்கொள்ள முடியும். அதான் நம்ம பெரியவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. பாலகாண்டம் முடிஞ்சது, அயோத்தியா காண்டம் முடிஞ்சது, ஆரண்யா காண்டம் முடிஞ்சது. நான் வாரியார் சுவாமிகிட்ட கற்றுக்கிட்டது இது. எங்கே சுற்றினாலும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் பல பேர் மறந்துடுவாங்க, மறந்துட்டு சில இதை விட்டுட்டே போயிடுவாங்க. நான் அப்படி பெரும்பாலும் விட மாட்டேன். என்ன,
இப்போ ராம திரும்ப இது ராமனுடைய அவைக்களத்துக்கு வாங்க, அங்கே லவகுசர்களோடு இருந்து அவர் பாலகாண்டம் படித்தாச்சு, அயோத்தியா காண்டம் முடிச்சாச்சு, ஆரண்யா காண்டம் முடிஞ்சாச்சு, கிஷ்கிந்தா காண்டம் முடிச்சாச்சு. அடுத்த காண்டம் அனுமத் காண்டம் அப்படின்னாரு. யாரு? வான்மீகி. அடுத்த காண்டம் அனுமத் காண்டம்னாரு. இந்த பிள்ளைங்க பாட தொடங்குச்சுல, நிப்பாட்டுன்னு சத்தம், நிறுத்து. அவனு பயங்கரமான சத்தம், யாருக்கும் ஒன்றும் புரியல. ராமனே அதிர்ச்சியில விளவெழுத்து போயிட்டான். யாரா இந்த கத்து கத்துறா அவனு பார்த்தா ஆஞ்சநேயர் ஒரு மூலையிலிருந்து குடுகுடுன்னு ஓடி வர்றாரு. ஆஞ்சநேயர் ஒரு மூலையிலிருந்து ஓடி வர்றாரு, குடுகுடுன்னு ஓடி வர்றாரு. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. குடுகுடுன்னு ஓடி வந்து அங்க வந்து நின்றுட்டு என்ன பேர் சொன்ன அப்படின்னாரு. அனுமத் காண்டம்னு சொன்னேன். ராமன் மாதிரி ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியினுடைய புகழ பாடுற சரித்திரத்தில் ஒரு குரங்குக்கு என்ன வேலை? ஒழுங்கா தானே பாடிக்கிட்டு இருந்தேன். பாலகாண்டம் ராமன் பாலனா இருந்தான். என்ன அயோத்தியா காண்டம் பாலனுக்கு அவனுக்கு அயோத்தி மணிமுடி வந்தது. அப்புறம் ஆரண்யா காண்டம் அவன் காட்டுக்கு போனது. எல்லாம் அவனை மையமாக வச்சு. கிஷ்கிந்தா காண்டம் அவன் கிஷ்கிந்தைக்கு வந்தது. இப்படி அவனை வச்சு ஒழுங்கா தானே எழுதிக்கிட்டு இருந்தேன். பெண்ணு மண்டையில கோளாறு மாத்து. ஒரு குரங்கு அவர் பேர் தான், ஆனா என் பேர் இருக்கப்படாது. பல பேர் என் பேரை மட்டும் பெருசா போடுங்க. இவர் என் பேரே இருக்கக்கூடாதுங்கிறாரு. ஆஞ்சநேய பெருமான் என்னுடைய பேரே இருக்கக்கூடாது. இல்ல இது ஏற்கனவே பாடினது, இப்ப எப்படி மாத்த? அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுன்னு நான் சொல்றது நீ செய்ய. ராமே லட்சுமணன் எல்லாம் பேச வாய் இல்லாம நின்றுட்டு இருக்காங்க, பேசாம உட்கார்ந்துருக்காங்க. ஆஞ்சநேயர் மட்டும்தான் அந்த இடத்துல பேசுறாரு. அனுமத் காண்டம்ங்கிற பேரை இப்ப நீ உடனடியா மாத்தணும். அப்படி இல்லைன்னா மொத்த ராமாயணத்தையும் கடல்ல கொண்டு போய் போட்டுருவேன். மொத்த ராமாயணத்தையும் கட்டி கொண்டு போய் கடல்ல போட்டுருவேன். ஒரு குரங்கு பேரால ஒரு அத்தியாயம் வச்சேன்னா அதை நான் ஒத்துக்கணுமா? மாத்து, இல்லைன்னா நான் கடல்ல கொண்டு போய் போட்டுருவேன். வேற வழி இல்லை. அவரை அனுமதி சரி மாத்திருவோம் அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சுந்தர காண்டம் அப்படின்னு பேரை மாத்தினார். இது வால்மீகியே பண்ணார். வால்மீகியே அதை பண்ணார். அப்புறம் தான் கம்பராமாயணம் இதே நான் சொல்ற இந்த காண்டங்கள் தான் வரும். பேர சுந்தர காண்டம் அப்படின்னு மாத்தியாச்சு. உடனே அனுமனுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா சுந்தரன்னா அழகன், ராமன் தானே பேரழகன். என்ன வெய்யோன் ஒளி தன்மேனியின் வெறிசோதியின் மறைய பொய்யோ எனும் இளையானோடும் போனால் மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் அழகென்பதோர் அழியா அழகுடையான். அழியாத அழகு. நம்ம அழகெல்லாம் அழியக்கூடிய அழகு, ஆனா அவன் இது அழியாத அழகு, பேரழகு. பெருமாளுக்கே என்ன விசேஷம் தெரியுமா? அவன் அலங்கார பிரியன். அவனே அழகானவன். அந்த அழகானவன் தன்னை மேலும் அலங்காரப்படுத்திக் கொள்வான். சிவபெருமான் சுடுகாட்டில் போய் சாம்பலை எடுத்துட்டு அவர் வாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இவர் அப்படி இல்லை. மாலை மரியாதை அப்படி வருவாரு. இப்போ நான் இந்த முந்தா நாள் நண்பர் பாஸ்கர் இங்க பேச்சுக்காக வந்திருந்தேன். அப்ப என்னையும் கூப்பிட்டு ஐயா ஒரு இது போட்டுனாங்க, ஒரு துண்டு போட்டுனாங்க, கதராடை. எனக்கு சின்ன வயசுல என்ன பழக்கம் தெரியுமா? சின்ன வயசுல 5 பைசாவுக்கு மிச்சர் பொட்டலம் கொடுப்பாங்க. ஐயாவுக்குலாம் தெரியும். 5 பைசா தான் மிச்சர் பொட்டலம். அதெல்லாம் மலரும் நினைவுகள். 5 பைசா மிச்சர் பாக்கெட்டு நல்லா இதாக இருக்கும். இப்போ 150 கிராம் பாக்கெட்டு கூட அப்படி இருக்காது. 5 பெரிய பேப்பரில், தினமணி கதிர் பேப்பரில் பெருசாக சுற்றி என்ன அதில் மிச்சர் வச்சு 5 பைசா தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா நாங்கள் 7 பிள்ளைங்க. அது வாங்குறதுக்கே எங்களுக்கு வந்து ஏன்னா 35 பைசா வரும். அது எங்கள் அப்பாவுடைய சம்பளத்தில் 100ல் ஒரு பங்கு. என்ன அதனால அவர் 350-400 ரூபா தான் தாசில்தாருக்கு சம்பளம். அப்போ கிம்பளமும் எவனும் தரமாட்டான். அப்போ என்ன அப்போ கொடுத்தாலும் எங்கள் அப்பா வாங்க மாட்டார். என்ன இது 5 பைசாவுக்கு பொட்டலம் வாங்கினா கூட அந்த மிச்சரை சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்களாம் தூக்கி போட்டுருவாங்க. நான் அதை பிரித்து, அது ஏதாவது நியூஸ் பேப்பராக தான் இருக்கும், அதில் ஏதாவது துணுக்கு இருக்கும், அதில் ஏதாவது கதை இருக்கும். இப்போ நான் சொல்கிற சில கதைகள் அப்படி படித்ததும் இருக்குது. ஒரு சின்ன பேப்பரில் கூட உங்களுக்கு வேண்டிய செய்தி கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் தொலைச்சிட்டு பாலித்தீனை கொண்டு வந்துட்டானுங்க. என்ன அந்த காலத்தில் புளியை கூட பொட்டலம் அடித்து தான் கொடுத்தானுங்க. என்ன அது மாதிரி என்ன இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட நான் மறக்க மாட்டேன். ஐயா துண்டு போட்டார்ல, வீட்டுக்கு போய் துண்டை பிரித்து பார்க்குறேன், அந்த லேபிள் வந்து சரியாக ஒட்டலை, கீழே விழுந்தது.
ஒரு அழகான ஆளிலை கண்ணன், அதானையா ஆளிலை கண்ணன் பிபிஆர்னு போட்டிருந்ததுனால அவர் எனக்கு இது இவங்க இது தயாரிப்புன்னு தெரிஞ்சது. நான் அவருக்கு விளம்பரத்துக்காக சொல்ல, தயவுசெய்து அப்படி எடுத்துக்காதீங்க. அது ஒரு மெசேஜை சொல்லுது, அது ஒரு செய்தியை சொல்லுது, அதுக்காக சொல்றேன். ஆலை இலையில நல்லா கவனிங்க, அது அரச இலை இல்லை, ஆலை இலையில ஆலமரத்தினுடைய இலை, அதுல கிருஷ்ணர் படுத்திருப்பார். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, ஆளிலை கண்ணன் அதுக்கு பேர். இந்த ஆலை இலையில அவர் ஏன் படுக்கிறதுக்கு பார்க்கடலாம் படுக்கலாம், பாம்பு படுக்க 5 தலை நாகத்துல படுத்திருக்கவர், அதெல்லாம் விட்டு சின்ன பிள்ளையா இருக்கல ஏன் இங்க வந்து படுத்தாரு தெரியுமா? இது டன்லப் மெத்த மாதிரி இருக்கும் ஆலை இலை. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, அரச இலை மொரன்னு இருக்கும், ஆலை இலை மெத்துன்னு இருக்கும். ஆலை இலை மெதுவா பஞ்சனை மாதிரி இருக்கும், அதனால சுகமா அந்த குழந்தை அங்க வந்து படுக்குது. அது மட்டும் இல்ல, அது மனித வாழ்க்கைக்கு ஆலம் இலை ஒரு செய்தியை சொல்லுது. என்ன செய்தி தெரியுமா? இந்த ஆலை இலை காஞ்சாலும் ஒடியாது. அரச மரம் இலைய காய வைங்க, மடிச்சிங்கன்னா ஒடிஞ்சிரும். வேப்ப இலைய காய வைங்க, மடிச்சா ஒடிஞ்சிரும். ஆனா இலைகளிலேயே வதங்கி போனாலும் வாடி போனாலும் ஒருபோதும் ஒடிந்து போகாது ஆலை இலை. அதுபோல மனிதன் துன்பத்தில் வதங்கி போனாலும் வாடி போனாலும் ஒரு நாளும் ஒடிந்து போய்விடக் கூடாது. அவன் லட்சிய பாதையிலே சென்று கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதை ஆளிலை கண்ணு நமக்கு உணர்த்தான். இதெல்லாம் ஆலை இலை கூட நாம படிக்க வேண்டிய ஒரு பக்கங்க. டால்பின் பனி பிரதேசங்கள்ல போகிற போது டால்பின் ஷோவெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. இப்ப சிங்கப்பூர் மலேசியாவில் கூட டால்பின் ஷோலாம் வந்துருச்சு. ஆனா மேற்கத்திய நாடுகளில் இயற்கையாகவே கடற்கரைகளை நான் பார்த்திருக்கேன். 24 மணி நேரம் நீரிலே வாழக்கூடியது டால்பின். அதுவும் கடல் நீரிலே வாழக்கூடியது. அண்டார்டிகாவில் தான் அதிகம். ஏன்னா அண்டார்டிகாவில் அந்த கடல் தண்ணி பூரா ஐஸ் கட்டியா மாறி இருக்கும், அதுல தான் அது வாழும் டால்பின். அது 30 வருஷம் அதுக்கு ஆயுள் நார்மலா. சில இது கொஞ்சம் கூடுதல் குறையெல்லாம் இருக்கலாம். ஆனா நார்மலா விஞ்ஞானிகள் கணிச்சிருக்கிறதுக்கு 30 வருஷம். 30 வருஷமா அது தண்ணியில தான் வாழும். வெளியே வந்தாலும் இப்ப இவங்க கூட பண்ணு ரொட்டியெல்லாம் காமிச்சு வித்த காட்டுவாங்க. அது அப்படி வளையத்துடைய அப்படி தள்ளி துள்ளி அதை பறிச்சு திரும்ப தண்ணிக்குள்ள போயிடும். தண்ணியை விட்டு வெளியே வாழ முடியாது. அது 24 மணி நேரமும் தண்ணீருக்குள்ளேயே வாழக்கூடிய டால்பின். ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அது ஒரு நாளும் தண்ணியே குடிக்காது. நீங்க வேணா நெட்ல தேடி பாருங்க. வேற இதெல்லாம் படிக்கணும். இந்த பக்கத்தெல்லாம் படிக்கிறதுக்காக தான் நினைவுபடுத்துறேன். நாம ஆன்மீகம் மட்டுமல்ல, உலகத்திலேயே அறிவியலோடு சேர்ந்த ஆன்மீகத்தை உலகத்துக்கு சொன்ன ஒரே சமயம் நம்முடைய சமயம். 8000 வருஷத்துக்கு முன்னால திருமூலன் தான் சொன்னா, உடம்புன்னு ஒண்ணு இருக்குது, உடம்புக்குள்ள இதயம்னு ஒண்ணு இருக்குது, அது இடது பக்கம் இருக்குது, அதுல வலி வந்தா மனுஷன் செத்து போவான். ஹியூமன் அனாட்டமி 16ஆம் நூற்றாண்டுல வந்தது. ஹார்ட் என்பதை கண்டுபிடித்தவன் ஹார்வி. அவன் பேரை வச்சுதான் ஹார்ட்னு அதுக்கு பேர் வச்சாங்க. அவன் லண்டன்ல வாழ்ந்த ஒரு விஞ்ஞானி. அவன் 16ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில வாழ்ந்தவன். ஆனால் அவன் பிறக்கிறதுக்கு 7600 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலே பிறந்த ஒரு சாமியாரு திருவாவடுதுறையிலே அரச மரத்துக்கு கீழே ஞானம் பெற்று 3000 ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு பாட்டாக எழுதிய அந்த திருமூலன் தான் சொன்னான், உடம்புக்குள்ளே இதயம் என்று ஒன்று இருக்கிறது, அந்த இதயத்திலே வலி என்று ஒன்று வந்தால் மனிதன் செத்து போவான். இப்ப கொரோனா வந்ததுல செத்தவன் பூரா கொரோனாவால சாகல, அந்த கொரோனா ஹார்ட் அஃபெக்ட் பண்ணி ஹார்ட்னால தான் செத்தான். ஆக மனிதனுடைய வைட்டல் பார்ட் ஹார்ட், இதயம். அதை யார் சொல்றா? 8000 வருஷத்துக்கு முன்னால நம்மால தான் சொன்னான். அவன் தான் சொன்னாங்கிறது நம்ம உலகத்துக்கு சொல்லல. அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடி யாருடன் மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. இடது பக்கம் லேசா வலிக்குதுன்னாரு, அம்மா தண்ணி எடுத்துட்டு உள்ள வர்றதுக்குள்ள போயிட்டான். ஆக இப்படி அருமையான இதெல்லாம் உண்டு. இப்போ சுந்தர காண்டம்னு வச்சாச்சு. சுந்தரன் என்று சொன்னால் அதுக்கு என்னன்னா அழகு. இவன் ராமாயணத்துல ராமனை விட பெரிய அழகானவர்கள் யாரும் கிடையாது. அதனால சரி இதுவும் ராமனை ஒட்டி வருதுல, அப்புறம் யுத்த காண்டம், அதனால எல்லாம் இதா சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரும் போயிட்டாரு.
அது அரங்கேற்றம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ராமன் நினைவு வந்தது. அப்புறம் லவகுசர்களோட சேர்ந்துட்டு சீதையை பார்க்க போனால் அது வேற கதை. அது அடுத்த வருஷம் கதையாக வச்சு, அடுத்த வருஷம் எந்த கதை தான் வைக்கணும் தெரியல. சரி, ஏதோ நேரம் கிடைக்கிற கதையை வைப்போம். ஏன்னா அது தனி கதை. அந்த ஸ்ட்ரீமுக்குள்ளே இப்போ போக வேண்டாம். அது நீளமாக இழுத்துக்கிட்டே போகும். அது உத்தரகாண்டம், 7வது காண்டம். அது தனியாக உத்தரகாண்டமே நிறைய பேருக்கு அதுவும் தெரியாது. அதை அது பெரிய காண்டம். என்ன அதை கம்பன் எழுதலை, ஒட்டக்கூத்தர் எழுதினார். கம்பன் காலத்தில் ஒட்டக்கூத்தருக்கு தான் ராமாயணத்தை எழுதணும்னு ஆசை. ஆனால் சோழ மன்னன் அதை கம்பன்கிட்ட கொடுத்தான். அப்போ சோழனோட ராசியாக இருந்தார். அப்போ அந்த பொறுப்பை சோழன் கம்பன்கிட்ட கொடுத்ததுனால கம்பன் எழுதிட்டாரு. அது கம்பன் எழுதுறதுக்கு முன்னாலேயே கம்பராமாயணத்தை ஒட்டக்கூத்தர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அது வேற ஸ்டோரி இருக்குது என்ன. ஆனால் கம்பன் இது பண்ணதால் அவர் அடக்கி வாசித்தார். கம்பன் 6 காண்டம் எழுதினது. 7வது காண்டத்தை உத்தரகாண்டத்தை ஒட்டக்கூத்தர் எழுத சொல்லி அவரே சொன்னார். 7வது காண்டத்தை அவர் எழுதினார். இப்போ வான்மீகி 6 காண்டம் முடிச்சிட்டாரு. முடித்த உடனே எல்லாம் அந்த கதை அதுக்கப்புறம் உத்தரகாண்டம் தனியாக போகுது. இது நடந்து ராமாயண அரங்கேற்றம் ராமனுக்கு முன்னாலேயே இந்த 6 காண்டங்களையும் லவகுசர்களை வைத்து வான்மீகி இது பண்ணி அரங்கேற்றம் பண்ணி முடிச்சு ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பதிக்கு வந்தார் ஆஞ்சநேயர். ஏன் திருப்பதிக்கு வந்தார்னா அவங்க அம்மா அஞ்சனா தேவி அங்கே இருக்கா. 7 மலை இருக்குல்ல, சேச்சாச்சல மலை, அது இதுன்னு வேதவகிரி மலை அப்படின்லாம் அதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. அதில் ஒரு மலை அஞ்சன மலை. ஐயப்பனுக்கு 5 மலை மாதிரி திருப்பதி ஏழுமலையானுக்கு 7 மலை. அதில் ஒரு மலை அஞ்சன மலை அல்லது அஞ்சனா மலை. இன்றைக்கும் அதுக்கு அந்த பேர் தான், அஞ்சனா மலை. அது ஏன் அந்த பேர்னா ஆஞ்சநேயருடைய அம்மா பேர் அஞ்சனா. ஆஞ்சநேயருடைய அம்மா பேர் அஞ்சனா. அந்த அம்மா இருக்கிற இடம் அந்த மலையில் ஒரு குகைக்குள்ளே இருக்குது. இவர் ஆஞ்சநேயர் அங்கே போனார். போயிட்டு பகல் நேரம் தான், ஆனால் குகைக்குள்ளே இருட்டாக தானே இருக்கும். இந்த குணா குகை மாதிரி ஏன்னா இருட்டான குகை. அதுக்குள்ளே இவர் போகிறார், தட்டு மாதிரி போகிறார் ஆஞ்சநேயர். அம்மா இருட்டுக்குள்ளே ஒரு மூலையில் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் கால் சத்தம் கேட்கும்ல, கால் சத்தத்தை வச்சே வர்றது யாருங்கிறத அம்மா தாய் கண்டுபிடிச்சிருவா. தாய் அறியாத சூழ்வுண்டோன்னு பழமொழி. ஆனால் தாய்க்கு தன் குழந்தையினுடைய நடை எப்படி இருக்கும், புருஷனுடைய நடை எப்படி இருக்கும்னு நல்லா தெரியும். அதனால இவன் நடந்து வர்றது என்ன பூனை மாதிரி தானே, அந்த குரங்கு வர்றது சத்தமே இல்லாமல் தான் வரும். ஆனாலும் அந்த பொடி சவுண்டு கூட அந்த அம்மா காதில், அஞ்சனா காதில் விழுந்துருச்சு. விழுந்த உடனே சுந்தரா வந்துட்டியானுச்சு, சுந்தரா வந்துட்டியானுச்சு. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஆஞ்சநேயருக்கு. எப்பயும் அனுமா வந்துட்டியான்னு கேட்பாளே, இன்றைக்கி நான் புதுசாக சுந்தரா வந்துட்டியான்னு கேட்குறான்னு சொல்லி பக்கத்தில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு, ஏமா எப்பயும் நீ அனுமானு தானே கூப்பிடுவேன், இப்போ நீ சுந்தரான்னு சொல்கிறான்னு. அட முட்டா பையலே, உனக்கு ஒரிஜினல் நேம் சுந்தரன் தான். உனக்கு ஒரிஜினல் நேமே சுந்தரன் தான். பின்னால் உள்ளவங்க அந்த அனுமன்கிறது உன்னுடைய வாய் அமைப்பை வச்சு அனுமன் உனக்கு பேர் கொடுத்துட்டாங்க. உன்னுடைய ஒரிஜினல் நேமே சுந்தரன் தான். ஆகா, வான்மீகி கவுத்தி விட்டானே, நம்ம வேற வைக்க வேண்டான்னு சொன்னோம். அவன் நம்மளுடைய ஜாதகமே அவன் கையில் வச்சிருக்கான். ஏன்னா அந்த காலத்தை அவர் வாழ்ந்திருக்கிறாரு. நீங்க பழைய சிவன் கோயில்கள் இருக்குல்ல, பழைய சிவன் கோயில்களில் போனீங்க, வாலி வதை இருக்குல்ல, அது வாலி வதைன்னு இல்லை, வாலி மோட்சம். ஒரு அற்புதமான ஒரு சிற்பம். நான் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் அதை சொன்னேன். இங்கே சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு கூட்டம், அதில் நான் சொன்னேன், தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற போது கும்பகோணம் ஊருக்குள்ள நுழையிற நேரத்தில் ஒரு ஊர் வரும், அதுக்கு தாராசுரம்னு பேர். தாராபுரம் வேற, இந்த பழனி பக்கம் இருக்குது, அது தாராசுரம். அங்கே ஐராவதேஸ்வரர்னு கோயில்னு ஒன்று இருக்குது. ஐராவதம் என்றால் யானை, வெள்ளை யானை, அது இந்திரனுடைய யானை. அந்த இந்திரனுடைய யானை இங்கே வந்து வழிபட்டது. அதனால அதுக்கு ஐராவதேஸ்வரர் ஆலயம்னு பேர், ஒரு கோயில். அந்த கோயிலில் இந்த வாலி வதையை சிற்பமா, புடைப்பு சிற்பம், புடைப்பு சிற்பம்னா தெரியுமில்ல, தூணில் அப்படியே தடிப்பா எம்போசிங் அப்படின்னு சொல்லணும்ல, அது மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு புடைப்பு சிற்பம். அதில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா, 2 தூண் இருக்கு. ஒரு தூணில் வாலியும் சுக்ரீவனும் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தூணில் ராமன்
அம்பு விடுறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கான். நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ராமன் மறைந்திருந்து அம்பு போட்டான், அது பெரிய தவறு இல்லையா அப்படின்னு நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். வழக்காடு மன்றம், பட்டிமன்றம் எல்லாம் உலகம் பூரா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் வாலியே கேட்குறான், வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளலே நீ தூயவன் பரதன் முன் தோன்றினாயோ, நீ எல்லாம் பரதனுக்கு அண்ணனா, இப்படி மறைஞ்சிருந்து அம்ப போட்டியேன்னு திட்டுறான். ஓ சரி, பொண்டாட்டியை பிரிஞ்சிருக்கிற, பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த அருமை நமக்கு தெரியாது. பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் ஆம்பளை ஒழுங்காக இருப்பான். சத்தியமாக சொல்கிறேன், பொண்டாட்டி எவ்வளோ அடங்காப்பிடாரியாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் மனிதனாக இருப்பீர்கள். இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சி அடைவீங்க. வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இல்லாமல் மனுஷன் வாழ முடியுமாயா? குறிக்கோள் முக்கியம் தானே. இப்போ துண்டு மடித்து பத்திரமா வச்சுருக்காங்க. சரி, இந்த துண்டு போட்டாங்கல்ல, இந்த துண்டை எடுத்து போய் இந்த முன்னால் ஒரு சேர் இருக்குது, அந்த சேரில் வைக்கிறேன். வச்சுட்டு பக்கத்தில் போய் உட்காந்துருக்கேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சுது. அப்படியே அந்த துண்டை எடுத்துகிட்டு அந்த கடைசி ரோ இருக்குல்ல, அங்கே கொண்டு போய் வைக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் பேச்சை கேட்குறேன். அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து இங்கே வைக்கிறேன். இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சுது. இங்கேருந்து கொண்டு போய் வாசலில் ஒரு ஸ்டூல் இருக்குது, அங்கே கொண்டு போய் வச்சுட்டேன். நான் இங்கேருந்து ஏன் அதை அங்கே வச்சேன், அங்கேருந்து ஏன் இங்கே வச்சேன், இங்கேருந்து ஏன் அங்கே வச்சேன்னு யாருக்காவது தெரியுமா? எனக்கே தெரியாது. அப்போ என்னை என்னன்னு சொல்லுவீங்க? சும்மா தைரியமாக சொல்லுங்கள். லூஸ். அவர் இங்கிலீஷ் படித்தவர், அவர் தமிழ் படித்தவர், இவர் வைத்தியனாரு, அவர் லூஸ். கரெக்டு. என்னை பைத்தியக்காரன் சொல்லுவீங்க. எதனால பைத்தியக்காரன்? பைத்தியக்காரன் நான் சட்டையை கிழிச்சுக்கிட்டேனா, இல்லை தலைமுடியை பிச்சுக்கிட்டேனா? சட்டையை கிழிச்சிக்கல, தலைமுடியை பிச்சுக்கல, புழுதி வாரி தொத்தலை. எதனால் என்னை பைத்தியக்காரன்னு சொல்கிறீங்க தெரியுமா? பயனில்லாத ஒரு காரியத்தை இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து ஏதாவது பிரயோஜனம், எனக்கு பிரயோஜனம் இருக்கா? இங்கே இருக்கிறவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத காரியத்தை ஒருத்தன் செஞ்சா அவனை பைத்தியக்காரங்கிறீங்களே. வாழ்க்கை பூரா பயனில்லாத காரியத்தை செய்கிற மனிதர்களை நாம் என்னன்னு சொல்றது? வாழ்க்கையில் பல பேர் அப்படித்தானே இருக்கிறான். தேடி சோழனிடம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்று கிரை என பின் மாயும் அந்த வேடிக்கை மனிதரை போல. காமெடி பீஸ். வேடிக்கை மனிதருக்கு என்ன அர்த்தம்? காமெடி பீஸ்னு அர்த்தம். அந்த வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி பராசக்தியிடம் கேட்டான். வாழ்க்கை பூராவும் பயனில்லாத காரியங்களை இல்ல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இந்த பக்கங்களை புரட்டுறோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அந்த தூண்ல, தாராசுரம் தூண்ல இவர் அம்பு வச்சுட்டு நிற்கிறாரு, வாலி இங்க இருக்கிறான். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மறைஞ்சிருந்து அம்பு போட்டாங்கன்னு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வாலியினுடைய முதுகுலையோ காலிலையோ தோல்லையோ படல, ஸ்ட்ரைட்டா அவன் மார்பில் போய் தொலைச்சுது. உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தன்னையே தனக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை கண்களால் தெரிய கண்டான் அப்படின்னு கம்பன் பாடுறான். அந்த அம்பு இருக்கே, ராமனுடைய அம்பு இருக்கே, அதுக்கு என்ன ஆற்றல் தெரியுமா? அந்த இலக்கு ஏதோ அதை அடிச்சுட்டு திரும்ப அவனுடைய அந்த அம்பரா துணிக்கு வந்துடும். அவன் சண்டை, ராவணனை இவனால வெல்ல முடியுமான்னு அனுமனுக்கு சந்தேகம் இல்லை, சுக்ரீவனுக்கு சந்தேகம் இருந்தது. அதனால சுக்ரீவன் கேட்டான், நீ உன்னால வெல்ல முடியுமா அவனை? நான் உன்னை டெஸ்ட் பண்ணணும்னா. என்ன டெஸ்ட்னா? அவன் சொன்னா, இந்த மரம் இருக்குல்ல, 7 மரம் இருக்குது, மரம் 7 மரம் இருக்குது, ஒரே அம்பால அதை தொலைக்க முடியுமான்னா. ராமன் காதுக்கு 7ன்னு தான் காதில் விழுந்தது, மரம்ங்கிறது காதில் விழலை. என்ன, அதனால என்ன பண்ணா, அம்பை எடுத்து விட்டான். விட்ட உடனே அவனுக்கு மரம்னு காதில் விழல, அதனால 7ங்கிற எண்ணிக்கையில் எது இருந்ததோ அத்தனையும் தொலைச்சுது. 7 கடல், 7 மலை, 7 மரம் அவ்வளத்தையும் தொலைச்சிட்டு திரும்ப அவனுடைய அம்பு இங்க வந்துருச்சு. ஆனால் ராமனுடைய அம்பு தோற்று போன ஒரே இடம் வாலி. உள்ள போகல, அதனால உயிரும் போகல. இவன் பிடிச்சு நிப்பாட்டான், ராமனே வெளவெளத்து போயிட்டான். ஏன்னா நம்ம அம்பை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு மாவீரன் இந்த மண்ணில் வந்துட்டானா அப்படின்னு அவனுக்கே ஆச்சரியம். அவனுக்கு அவ்வளவு ஆற்றல் எங்க இருந்து வந்து தெரியுமா? யாராவது எதுக்க வந்து நின்னா அவங்களுடைய ஆற்றல்ல பாதி, அவனுடைய ஆற்றல் மட்டும் இல்ல, அவனுடைய புண்ணியத்துல பாதியும் வந்துடும்.
எல்லாரும் ஆற்றல் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஆற்றலும் அவர்கள் செய்த புண்ணியத்திலும் பாதி இவனுக்கு வந்துடும். ஏற்கனவே இவனுக்கு இருக்குது, அதோட இந்த ஒரு பங்கு பாதி பங்கு சேர்ந்தா 1.5 பங்கு வீரம் வந்துடும். எதுக்கிறவங்க அரை பங்கா இருப்பான். 1.5 பெருசா அரை பெருசா, அதனால ஈஸியா யாரை வேணாலும் வீழ்த்திட முடியும். இந்த வரத்தை யாரு கொடுத்தா? வாலிக்கு யாரு கொடுத்தா? சிவபெருமான் கொடுத்தார். ராமாயணத்திலேயே உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம், 2 மிகப்பெரிய சிவபக்தர்கள். ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ராவணேஸ்வரன். ஆனால் 2வது ராவணனை விட அதிக சிவ பக்தி உடையவன் வாலி. அதனால சிவபெருமான் பாராட்டி வாலிக்கு கொடுத்தது. அது சிவபெருமானே பாராட்டி வாலிக்கு அந்த இதை நீ என்ன வேணும் கேளுன்னாரு சிவபெருமான். சிவபெருமானிடத்திலே வரம் வாங்கினவன். இப்ப பெருமாளுக்கு இக்கட்டு. ஏன்னா பெருமாள் அவதாரமா இவர் வந்திருக்கிறாரு ராமனுக்கு. சிவபெருமான் கொடுத்த வரத்தை நம்மளே மீறலாமா? நீதிபதி ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்தை அவரே மீறலாமா? மீறக்கூடாது. இல்ல, பஸ்மாசுரன் ஒரு அரக்கன் இருந்தான். பஸ்மாசுரன் அவனுக்கு ஏன் பஸ்மாசுரம்னா, அவன் சிவபெருமான்ட்ட ஒரு வரம் வாங்கினான். என்ன வரம்னா, என்ன, யாரு தலையில நான் கை வச்சாலும் அவன் பஸ்மம் ஆயிடணும், அவன் சாம்பல் ஆயிடணும். அதனால அவனுக்கு பேரு பஸ்மாசுரன்னே பேரு. அதை இவரும் கொடுத்தாரு. வரம் கேட்கிறவனுக்கெல்லாம் வரத்தை கொடுத்து வீணா போனவர் சிவபெருமான். வரத்தை கொடுத்து விட்டாரு. கொடுத்து விட்டா அவன் என்ன பண்ணா, இதை டெஸ்ட் பண்ணணும். சிவபெருமான் தலையில வச்சே டெஸ்ட் பண்ணுவோம் வேண்டும் முடிவு பண்ணிட்டான். சிவபெருமான் தலையில வச்சே டெஸ்ட் பண்ணுவோன்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணிட்டு சிவபெருமானே இந்த வரம் உண்மையான வரமா? ஆமா. இது பலிக்குமா? பலிக்கும். அப்போ உன் தலையில வச்சு நான் டெஸ்ட் பண்றேன்னு சொல்லி தலையில வைக்க போனா அவர் பயந்துட்டு ஓடுறாரு. குடு குடு குடுன்னு ஓடுறாரு. கடைசி வரைக்கும் துரத்தி போய் பிடிக்க முடியலன்னு வைங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, வரம் கொடுத்தவனுக்கு அந்த வரத்துல இருந்து ஜெயிக்க முடியாதா? பஸ்மாசுரனுக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுத்த சிவபெருமான், வரத்தை கொடுக்கிற வரை அளவுக்கு வல்லமை உள்ளவனுக்கு அதுல இருந்து தப்பிக்கிற வல்லமை இல்லாம இருக்குமா? இப்ப நான் ஒருத்தருக்கு வரம் கொடுக்கிறேன்னா அதை ஜெயிக்கக்கூடியவனா நான் இருக்கிறதுனால அதை கொடுக்கிறேன் இல்லையா? அப்ப வரம் கொடுத்த சிவபெருமானை ஏன் ஓடினார்னா, கடவுளே ஒரு வரத்தை கொடுத்து விட்டு ஒரு விதியை நிர்ணயித்து விட்டு அதுக்கு சட்டத்துக்கு மாறாக தான் நடக்க கூடாதுன்னு நினைச்சாரு. எல்லாம் ஆன்மீகத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம். சிவன் கோயிலுக்கு போறீங்கல்ல, 9 நவகிரகம் ஏன் ஒண்ணு போல இல்ல? ஏயா ஒண்ணு போல இல்ல? நவகிரகம் ஒண்ணு போல இருக்கா? ஒண்ணு வடக்க பார்க்க, ஒண்ணு தெற்க பார்க்க, ஒண்ணு கிழக்கு பார்க்க, ஒண்ணு மேற்க பார்க்க, ஒண்ணு கோண திசையை பார்க்குது. இப்படி பார்க்குது இல்ல? ஏன் ஒன்னா இருந்தா என்ன? ஏன் ஒன்னா இல்லை தெரியுமா? ரொம்ப வாழ்க்கையில நொந்து போனவன் கோயிலுக்கு போறான். பெரும்பாலும் கோயிலுக்கு போறதுல 100க்கு 90% பேர் பக்திக்காக போல, கோரிக்கைகளை கொண்டுட்டு போறான். வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா தான் அர்ச்சனை வைக்கிறான். அதனால ஏதாவது பிரச்சனைனா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மன கஷ்டமா இருக்கு அப்படிம்பாங்க. அதனால 90% பேர், ஒரு 10% பேர் உண்மையிலேயே பக்தியா டெய்லி கோயிலுக்கு போறாங்க. ஒரு 90% இதுக்காகத்தான் போறாங்க. அங்க இறைவன்கிட்ட போனா தன்னுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேறுங்கிற நம்பிக்கையில போறான். பேங்க்ல போய் ஒரு செக்கு மாற்றணும், போய் உட்காந்து போய் பேங்க்ல போய் செக்கை கொடுக்குறீங்க. அந்த ஆள் செக்கை வாங்கி வச்சுட்டு அந்த கேஷியர் நடக்குது பேங்க்ல, பக்கத்தில் யாராவது பையனை கூப்பிட்டு ஏதாவது பேசிட்டு பாரு, இல்லை டீ வந்துச்சா பாரும்பாரு, இல்லை ஏதாவது, அதுவும் பொம்பளை பிள்ளை ஏதாவது வேலை பார்க்குற பிள்ளை வந்தால் மணிக்கணக்காக பேசிட்டு இருப்பானுங்க. நம்ம பொறுமை இழந்து போய் யோ ஏகப்பட்ட வேலை இருக்கியா, சீக்கிரம் பணத்தை கொடுங்கயான்னு சொல்லுவோம். வேலை பார்க்குற இடத்துல பேசக்கூடாது. அதனால தான் நவகிரகம் ஒன்றா உட்கார்ந்தா அங்கே பேச்சு தான் நடக்குமே தவிர பக்தனுடைய பிரச்சனை தீராது. அதனால கடவுள் ஆளுக்கு ஒரு பக்கமாயிரு, ஆளுக்கு ஒரு பக்கமாயிரு. வேலை பார்க்குற எல்லாம் இதெல்லாம் வந்து ஹியூமன் சைக்காலஜிங்க. இதையெல்லாம் சொல்லித்தரதான் ஆலயம். அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த ஐடியல்ஸ், அந்த ஒவ்வொரு சிலைகள், சிற்பங்கள், அவைகளுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. இப்ப தாராசுரத்துல மறைந்திருந்து அவன் விடுறான்ல, நீங்க நல்லா பாருங்க, ஸ்ட்ரைட்டாவே அம்பு வாலிக்கு போய் தைக்குதுன்னா நேரா இருந்து விட்டா தானே போகும். நீங்க அந்த தாராசுரம் சிற்பத்துல பார்த்தா நேரா ராமர் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா வாலியினுடைய மார்பு தெரியும்.
வாலியை எப்போ தெரியுமா தாக்குனா? சுக்ரீவனை அப்படி அவன் 2 காலுக்கடையிலையும் கையை கொடுத்து அவனை தலைக்கு மேலே தட்டாமாலை சுத்துற மாதிரி மேலே தூக்குனான். அப்போ அவனுடைய விரிந்த மார்பு தெரிஞ்சது, கரெக்டாக லக்கு கிடைச்சது, ராமன் அடித்தான். இப்போ ராமன் சிலை இருக்கிற தூண்ல இருந்து பார்த்தா அங்கே வாலி நல்லா தெரியும். ஆனால் எவ்வளவு கட்டிடக்கலை நுட்பம் பாருங்க. அந்த வாலி தூண்ல இருந்து பார்த்தா ராமன் தெரிய மாட்டார். இன்னைக்கு இருக்குது. இதை நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன். ஒருத்தர் சேலத்துக்காரரு, சேலத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் பேசினேன். அவர் வந்து சொன்னார், ஐயா நீங்கள் சொன்ன அதே சிற்பம் நம்ம ஊர்லேயும் இருக்குன்னாரு. உண்மைன்னு தானே ஒத்துக்கணும். சத்தியமாக வந்து எனக்கு அது வரைக்கும் தெரியாது. அவர் சொல்ல போய் தான் தெரிஞ்சது. தாராமங்கலத்தில், அது தாராசுரம், இங்கே தாராமங்கலத்தில் அது இருக்குதான். நான் இந்த இப்போ மார்கழி தொடர்ந்து மீட்டிங்கு முடிஞ்ச உடனே ஒரு 2 நாள் ரெஸ்ட் கிடைக்கல, போய் பார்த்துருவோம். ஏன்னா உலகம் பூரா சைவத்தை பற்றி பேசிட்டு இங்கே நம்ம ஊர்லேயே ஒரு இது இருக்குது. அது பெரிய அதிசயம் இல்லையா? தூணில் ஒரு பக்கம் இருந்து பார்த்தா அது தெரியுது, இன்னொரு பக்கம் இருந்தால் இது தெரியலன்னா எவ்வளோ பெரிய அதிசயம். இது இங்கேயும் இருக்குது. இந்த வாலிக்கு வரம் கொடுத்தவன் சிவபெருமான் தானே. நீங்கள் பழைய இந்த கோயில்கள், சிவன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஞ்சநேயர் இது இருக்கும். பெருமாள் கோயிலில் விட சிவன் கோயில்களில் போனீங்கன்னா தூணில் புடைப்பு சிற்பம் நிறைய ஆஞ்சநேயர் இது இருக்கும். அந்த வாலெல்லாம் பொட்டு வைப்பாங்க, சந்தனம் வச்சு பொட்டெல்லாம் வைப்பாங்க. இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறது தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சம்பந்தமே கிடையாது. சிவபெருமானுக்கும் அனுமனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அனுமன் வாழ்நாள் முழுக்க, நல்லா கவனிங்க, தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவன் ராமநாமத்தை மட்டுமே சொன்னவன். கிருஷ்ணராமத்தை கூட சொல்லல. பெருமாள் எடுத்த 9 அவதாரத்தில் எந்த அவதாரத்தினுடைய நாமத்தையும் அவன் சொல்லல. அவனுக்கு இந்த மண்ணுலகில் தெரிந்ததெல்லாம் ராமநாமம் மட்டும்தான். அப்ப பெருமாளுடைய மற்ற அவதாரத்தையே பாடாத அவன், மற்ற நாமாவளியே சொல்லாத அவன் சிவனுடைய நாமாவளியை எப்படி சொல்லுவான்? இப்ப சிவ ஆஞ்சநேயர் கோயில்னு ஒண்ணு கட்டியிருக்காங்க, ஆகமத்துக்கே எடுக்காது. சிவனுக்கும் ஏன்னா ஆஞ்சநேயருடைய ராம பக்தியில சிறந்தவன் தான். எங்கெல்லாம் ராமனுடைய கதை பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேய பெருமான் எங்கோ ஒரு மூலையிலே இருந்து தோன்றா துணையாக அதை கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்று இன்னும் நம்பப்படுகிறது. சவுத் ஆப்பிரிக்காவில் சாம்பியா என்ற ஒரு தேசம், அதனுடைய தலைநகர் லுசாக்கா. அங்கே ராமர் கோயில் இருக்கு. அதனால அங்கே நான் போனேன். அங்கே ராமாயணம் 10 நாள் சொற்பொழிவு பண்ணேன் லுசாக்கா. அதில் ராமாயணம் பேச போகும்போது ராமர், லட்சுமணர், சீதா பிராட்டி, ஆஞ்சநேயரோடு இருக்க அந்த பட்டாபிஷேக படம் வச்சுருக்காங்க. அது பெரிய மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. பக்கத்தில் நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கங்க. நிறைய இடங்கள் அது நம்ம நாட்டிலையும் அது செய்கிற வழக்கம். ஒரு விசுப்பலகைனா தரையோடு தரையாக இருக்க பலகை. அந்த பலகையை போட்டு அதில் பட்டு துணி விரிச்சிருந்தாங்க. அது யாரும் கிடையாது, வெறும் துணி தான் விரிச்சிருக்கு. ஏன் விரிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அந்த ஐயர் சொன்னார், நீங்கள் ராமாயணம் பேசுகிற போது ஆஞ்சநேயர் உங்கள் பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறார். எனக்கு பயமாயிடுச்சு. நம்ம ஒழுங்காக பேசலைன்னா அந்த ஆளு கதாயுதத்தை வச்சு அடிச்சிடக்கூடாது. ஏன்னா இல்லை, அப்படி ஒரு ஐதீகம் இங்கேயும் இருக்குது. இங்கேயும் விவரம் தெரிந்தவர்கள் இன்னைக்கும் கம்பன் கலங்கள் விழா நடத்துறாங்களே, நடத்துகிற போது ஒரு விசுப்பலகையை வச்சு ஒரு துணியை போட்டு வச்சா யாருக்கே நஷ்டம்? வைக்கிறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்களாம் இந்த பக்கங்களை படிக்க மறந்துட்டாங்க. ஆஞ்சநேயர் அப்ப வாழ்நாள் முழுக்க ராமநாமத்தையே சொன்னவன். சிவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா சிவன் கோயில்ல பூரா அந்த இது இருக்கே, எல்லாம் பொட்டு வைக்கிறாங்களே. அப்படின்னா நம்ம ஆட்களுக்கு வரலாறு தெரியல. அங்க இருக்கிறது ஆஞ்சநேயர் கிடையாது, அங்க இருக்கக்கூடியது வாலி. அது வாலின்னு எனக்கு அதுவும் குரங்கு தானே. வாலியும் குரங்கு தான், ஆஞ்சநேயரும் குரங்கு தான். அங்க வாலி இருக்கிறத வாலின்னு தெரியாம இவன் வால் இருக்கிறது பூரா ஆஞ்சநேயர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன், வாழ்நாள் முழுக்க சிவனையே வழிபட்டவன், சிவனால் தன்னுடைய பலத்தை 2 மடங்காக அதிகரித்துக் கொண்டவன், ராவணேஸ்வரனையே வால்ல கட்டி இழுத்துட்டு வந்தவன். இவனுக்கு அங்கதான் ஒரு பிள்ளை பிறந்தது, ஆம்பளை பிள்ளை. நம்மளாம் பிள்ளை பிறந்ததுன்னா தொட்டில போட்டு அந்த பிள்ளைக்கு கிளுகிழப்பு வேடிக்கை காட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த சுத்துமே கிருக்குன்னு கலர் கலராக பிளாஸ்டிக்கில் தொங்க விட்டுருப்பாங்க, அதை தொங்க விடுவாங்க. இப்போ மிஷின்லாம் வந்துருச்சு. முன்னால் நம்ம சுற்றி விடுவோம், இல்லை தொட்டில் ஆட்டும் போது அதுவும் ஆடும்.
அது மாதிரி அங்கே தான் தொட்டில் படுத்து கிடைக்கல. அவனுக்கு விளையாட்டு காட்டுறதுக்கு கிளுகிழுப்ப எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்தா வானத்தில் ராவணன் பறந்து போய்கிட்டு இருந்தான். 10 தலை 20 கை. இது புதுமையான கிளுகிழுப்பையா இருக்கே அப்படின்னு சொல்லி வாழை நீட்டி, நல்லா கவனிங்க, 30 முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவும் முதல்வன் முன்னால் எக்கோடி ஆறாலும் வெள்ளப்படா எனக் கொடுத்த வரவும் கொண்ட அந்த ராவணனை வாரணம் பொருத மார்பும் வரையினை எதிர்த்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மவுனிபத்தும் சங்கரன் கொடுத்த அந்த சந்திரகாசம் என்ற வாளையும் தாங்கிய அந்த மாபெரும் வீரனை, இலங்காபுரியினுடைய அந்த மன்னனை வாள்ல கட்டி இழுத்து வந்து அங்கதனுக்கு கிளுகிழுப்பையா தொங்க விட்டவன் வாலி. அவ்வளவு பிரம்மாண்டமான மிகப்பெரிய வீரன். அதனாலதான் அவன் ஒரு தீவிரமான சிவபக்தன் என்கிற. இப்ப இலங்கைக்கு போனீங்கன்னா எல்லா சிவங்களிலும் ராவணனுக்கு சிற்பம் இருக்கும். அவங்க 10 நாள் திருவிழா நடத்தினா அதுல ஒரு நாள் திருவிழா ராவணேஸ்வரனுடைய இதுல சப்பரத்துல தான் கொண்டு வருவாங்க சாமியை, சிவனை. ஏன்னா அவன் பெரிய ராமபக்தன். அவனுக்கு கல்யாணம் திருவுத்தரவாசமங்கையில சிவபெருமான் தான் பண்ணி வச்சாரு. மண்டோதரிக்கும் யாருக்கு, ராவணனுக்கும். இந்த குளிகைன்னு சொல்றோம்ல, என்கிட்ட ஒரு ஆள் கேட்டாரு, சார் யமகண்டம் யமகண்டம்னு, சாரி ராகு காலம் ராகு காலம்னு சொல்றாங்களே, அப்ப கேது காலம் கிடையாதான்னா? உண்டு. ராகு காலம் மாதிரி கேது காலம் உண்டு. கேது காலத்தை என்ன சொல்றோம்னா யமகண்டம்னு சொல்றோம். நீங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, நம்ம நல்லா கவனிச்சுங்க, ஞாயிறுல தான் நம்ம தொடங்குறோம். சிலப்பதிகாரமே ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்கள் போற்றுதும் திங்கள் போற்று. ஏன் தெரியுமா? நமக்கு கடவுள் ஞாயிறு, மற்றெல்லாம் கண் காணாத கடவுள். பிள்ளையார முருகனை யாரும் நம்ம பார்த்ததில்லை, ஆனால் சூரியனை டெய்லி பார்க்குறோம்ல. அதனால தான் தைப்பொங்கல், வருகிற தைப்பொங்கல்ல சூரியனுக்கு படையல் போடுறோம். என்ன, அந்த ஞாயிறை வைத்துத்தான் நம்ம வாரமே ஆரம்பிக்குது. 7 நாள் 7 நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, இதெல்லாம் 7 கிரகங்கள். வெள்ளி சனி 7 கிரகங்கள் இல்லையா? சனி வரைக்கும் 7 கிரகங்கள். இதை வச்சுதான் வாரத்தில் 7 நாள் நம்மால் வச்சான். அடுத்து 2 இருக்கு, அது 2ம் பாம்பு. ஒன்று ராகு ஒன்று கேது. அதனாலதான் வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தலைவி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. அதுக்கு அடுத்தது பாம்பு 2 உடனே. அந்த பாம்பு 2 எது? ராகு காலம் கேது காலம். பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. 9 கிரகத்துல 7 கிரகம் டைரக்ட் பிளானட்ஸ், 2 கிரகம் ஷேடோ பிளானட்ஸ், நிழல் கிரகங்கள். ஆனா அதுக போய் சிவபெருமான்கிட்ட கேட்டது, 7க்கு வீடு இருக்குது, அவன் 7 வீட்டில் ஆட்சி பண்றான். குரு இந்த வீட்டுல இருந்து அங்க போறான், அந்த வீட்டுல இருந்து இங்க போறான்னு ஜோசியர் சொல்றாங்கல்ல, அவன் 7 பேரும் வீடு வச்சு ஆட்சி பண்றான். இவன் தெரு தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் ராகுவும் கேதுவும். அதனால சிவபெருமான்கிட்ட போய் அப்ளிகேஷன் போட்டான், எங்களுக்கு வீடே இல்லைன்னு. அவர் இறக்கப்பட்டு 7 பேரையும் கூப்பிட்டு ஆளுக்கு 1.5 மணி நேரம் கொடுங்க. ராகுவுக்கு 1.5 மணி நேரம், 7 நாளும். அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் தான். ஆனா இவங்க 7 நாளும் 1.5 மணி நேரம் ராகு, 1.5 மணி நேரம் கேது. அந்த கேது காலம் தான் யமகண்டம். சரி, ராகு காலம் சரி யமகண்டம் சரி, அதுல நல்ல நேரம் நல்ல விஷயம் எதுவும் யாரும் பண்ண மாட்டாங்க. நான் ஜோசியக்காரன் இல்லை, எனக்கு ஜோசியத்து மேல அவ்வளோ ஆழமான பிடிப்பும் கிடையாது. ஏன்னா ஜோசியம் உண்மையானது, ஜோசியர்கள் உண்மையா இல்லை. அதனால ஜோசியத்தை நான் நம்பிக்கை உண்டு, நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. ஆனால் அந்த அளவோட சரியை தவிர அதில் ரொம்ப ஈடுபாடெல்லாம் காட்ட மாட்டேன். ஆனால் வீட்டில் ஹோம் டிபார்ட்மெண்ட் வேறு, அவங்க கல்யாணம் காட்சினா உடனே ஜாதகம் தூக்கிட்டு போவாங்க. எனக்கு அதில் ஏன்னா ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்லன்னு ஞான சம்பந்தம் சொன்னதுக்கப்புறம் நான் போனேன்னா அப்புறம் சைவத்துக்கு நான் விரோதி ஆயிடுவேன். அதனால ஆனாலும் இருக்குது. இதை ஒவ்வொரு 1.5 மணி நேரம் கொடுத்தாங்க. ராகு 1.5 மணி நேரம். இது 2ம் பாம்பு சர்ப்பத்தோடு சம்பந்தப்பட்டதுனால, அது விஷ கிரகங்கள் என்கிறதுனால அதுல நம்ம அந்த 1.5 மணி நேரம் இருக்குல்ல, ராகு காலத்திலையும் கேது காலம், கேது காலம் தான் யமகண்டம், மறந்துடாதீங்க. ராகுலையும் கேதுலையும் எதுவும் பண்றது இல்லை. அப்ப குளிகைன்னு ஒண்ணு இருக்கே, அது யாரு அப்படின்னா ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருவுத்திரகோச மங்கையிலே சிவபெருமான் தான். ராமநாதபுரத்தில் இருக்குல்ல, ராமேஸ்வரம் போற வழியில ராமநாதபுரத்துலேருந்து 20 கிலோமீட்டர்ல அற்புதமான
ஒரு ஊர் இருக்கிறது, திரு உத்தரகோசமங்கை. பார்க்காதவங்க இருந்தால் வாழ்நாளில் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. ஏனென்றால் சிவபெருமானுடைய சொந்த ஊர் அதுதான். யாரு? திருவாசகம் சொல்லுது, மாணிக்கவாசகர் சொல்லுது. ஒரு பொண்ணு கேட்கிறா, தாதாடு பூஞ்சோலை தத்தா நமையாலும் மாதாடு பாகத்தன் வாழ்பதி என். அவனுடைய வீடு என்ன அப்படின்னு கேட்கிறா ஒரு பொம்பளை. ஒரு பொண்ணு கேட்கிறா திருவாசகத்துல, தாதாடு பூஞ்சோலை தத்தா நமையாலும் மாதாடு பாகத்தன் வாழ்பதி என் அப்படி கேட்கிறா. அதுக்கு இன்னொரு பிள்ளை பதில் சொல்றா, கோதாட்டி பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோச மங்கை ஊர். சிவபெருமானுடைய நேட்டிவ் பிளேஸ் எதுனா உத்தரகோச மங்கை. அங்கதான் மரகத நடராஜர். இந்த மேடையிலேயே நான் 2-3 தடவை சொல்லியிருக்கிறேன். என்ன, அந்த மரகத நடராஜருடைய சிறப்பெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ இன்னொரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். கடிகாரம் கூப்பிடுதோ இல்லையோ, வயிறு கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வயிற்றுல நாபிக்கமலத்திலிருந்து கத்திரம்ல நாதஸ்வரம் மட்டுமல்ல, பேச்சும் கூட ஒரு இசைதான். அதுவும் அடி வயிற்றுல இருந்து தான் வரணும். உணர்வு பூர்வமாக வரணும்னா அதுதான். அதனால தான் எல்லாரையும் உட்கார வைக்க முடியுது. என்ன, அப்போ சிவபெருமானுடைய சொந்த ஊரான அங்கே இது நடந்ததுல நடந்து அங்கே இலங்கைக்கு போயிட்டாங்க. இப்போ மேகநாதன் அவன் தான் இந்திரஜித்து, அவனை உண்டாயிருக்கா நிறைய மாத கர்ப்பிணி. ஆனால் அவளுக்கு இது குழந்தை சுகப்பிரசவம் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு ஜோசியர். சிக்கல், பிரசவத்தில் சிக்கல் இருக்கு. ஒன்று குழந்தை உயிரோட இருக்கும், இல்லை அம்மா உயிரோட இருப்பா. யாரு? இந்திரஜித்து. லட்சுமணனையே மூர்ச்சை அடைய செய்தவன் பெரிய இந்திரனுக்கே ஜித்தன் அவன். அதனால அவனுக்கு இந்திரஜித்து. அவனுடைய ஒரிஜினல் நேம் மேகநாதன் தான். என்ன, அவளுக்கு பிரச்சனை வந்தது. அப்போ ஏதாவது கிரக பலன் பார்க்கலாமா அப்படின்னு ராவணன் கேட்டான். ஜோசியன் சொன்னா, அட முட்டா பையிலே எல்லா கிரகத்தையும் பிடிச்சி நீ ஜெயிலில் போட்டு வச்சிருக்க. அவன் எல்லா இதையும் ராவணன் என்ன, அவன் சொன்னபடி கேட்காததுனால எல்லா கிரகத்தையும் பிடிச்சி உள்ள போட்டிருக்கான். எல்லா கிரகமும் உள்ள போய் மாட்டிக்கிடுச்சு. இப்போ எந்த கிரகத்தை வச்சு நீ இது பண்ணுவ அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. குழந்தை நல்லா பிறக்கணும். என்ன, அதுக்கு என்ன செய்யலான்னா, போய் கிரக இதில் ஜெயிலில் இருக்க சனீஸ்வரனை கூட்டிகிட்டு வான்னா. அப்புறம் சனீஸ்வரனை கூட்டிகிட்டு வந்தாங்க. சனீஸ்வரா, உன்னால தான் இந்த பிரசவம் நல்லா நடக்கணும், நீ ஏதாவது ஒரு உபாயம் பண்ணு அப்படின்னு ஜோசியனும் ராவணேஸ்வரனும் கேட்டுக்கிட்டாங்க. அதனால நல்லா கவனிங்க, சனீஸ்வரன் தன்னுடைய மொத்த ஆற்றலையும் திரட்டி அதிலே இருந்து ஞான திருஷ்டியிலே ஒரு குழந்தையை உருவாக்கினான். அந்த குழந்தைக்கு குளிகன் என்று பெயர். அவன் பிறந்த நேரத்தில் மண்டோதரிக்கு மேகநாதன் சுகப்பிரசவமா பிறந்தான். ராமாயணத்தில் யாருக்கும் தெரியாத விஷயம், கதை. என்ன, அங்க பிறந்தான். அந்த குளிகன் அவன் போய் ராவணேஸ்வரன்ட்ட கேட்டான். எல்லாருக்கும் சனீஸ்வரன் அவங்க அப்பாட்ட போய் கேட்டான், எல்லாத்துக்கும் கிரகம் இருக்கு, இந்த ராகு கேதுவுக்கும் 1.5 மணி நேரம் கொடுத்தாங்க, அப்ப எனக்கும் நேரம் வேணும்னா. அதனால குளிகை என்ற பேரிலே அவனுக்கு 1.5 மணி நேரம் கொடுத்தாங்க. ராகு காலம், யமகண்டம், குளிகை 3. அதனால என்ன பயன்னு தெரிஞ்சுட்டீங்க. ராகு கேது என்ன ஜோசியம் இல்லை, நான் சொல்றது சயின்ஸ். அது ரெண்டும் பாம்பு கிரகங்கள். அவைகள் விஷத்தோடு சம்பந்தப்பட்டது. அதனால நாம செய்கிற காரியங்கள் விஷத்தன்மையா மாறிடக்கூடாது, நமக்கும் கெடுதல் வந்துடக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் கெடுதல் வந்துடக்கூடாதுங்கிறக்காக விஷ கிரகங்கள் விட்டுட்டோம். ஆனா நல்லா கேட்டுங்க, இந்த குளிகை இருக்குல்ல, அதையும் பல பேர் ஒதுக்கி வைக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் கேட்டுங்க, குளிகை நேரத்திலே நீங்கள் எந்த காரியத்தை தொடங்குகிறீர்களோ அது விருத்தியாகிக் கொண்டே போகும், தொடர்ந்து கொண்டே போகும். நீங்க மணி ஐயாவுக்கெல்லாம் தெரியும், போனோம் இருந்த குளிகையில் இருக்க விட மாட்டாங்க. இறந்த பாடி இருந்தா குளிகையில், ஏன்னா தொடர்ந்து இளவு வந்துகிட்டே இருக்கும். அதனால தயவு செய்து குளிகை நேரத்தில் கெடுதலான தீய செயல்களை செய்யாது. எப்பயுமே தீய செயல்கள் செய்யாம இருக்கிறது நல்லது. ஆனால் தவறி போய் குளிகை நேரத்தில் ஏதாவது யாருக்காவது ஒரு தீமையோ அல்லது ஏதோ ஒரு கெடுதலோ பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை பூரா அது வளர்ந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் மாறாக குளிகை அப்ப, ஏன்னா அது அவன் கேட்டு வாங்கின வரம், அந்த குளிகை அப்ப ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் தொடங்கினீர்கள் என்று சொன்னால் அது அதுவும் ஒரே கான்செப்ட் தான், எது தொட்டாலும் வளரும், அது வளர்ந்து கொண்டே போகும்.
அதான் ஆக யமகண்டம், ராகு, குளிகை எல்லாமே வந்து இது எல்லாம் யாருக்கு விதிவிலக்கு தெரியுமா? சிவனடியார்களுக்கு விதிவிலக்கு. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஆக இதிகாசம்னா என்ன, புராணம்னா என்ன, இதிகாசத்திலே இருந்து புராணங்களை எப்படி வந்தது, இதிகாசத்தை தொடங்கி கம்பனுடைய காவியத்திலே இருந்து சில பகுதிகள், கிருஷ்ணருடைய ஆளிலை கண்ணனை பற்றிய சில செய்திகள், 2 பேரும் கலந்த ஐயப்பனை பற்றி சில செய்திகள், என்ன இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன ஐயப்பன் கதையெல்லாம் வந்து ஒரு நாளில் முடிகிற சரித்திரம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் உணர்வுபூர்வமாக 30 வருஷம் நான் பார்த்துருக்கேன். சாமி இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் ஒரே ஒரு முறை ஐயப்ப யாத்திரை போங்க, நீங்கள் முடிவு மாற்றிக்குவீங்க. ஜெயகாந்தன் ஒருத்தர் இருந்தார், பெரிய கம்யூனிசவாதி, பெரிய எழுத்தாளர் ஜெயகாந்தன். அவர் கடவுள் மேலாம் நம்பிக்கை இல்லை. அவர்கிட்ட அவங்க ஒரு நண்பர் சொன்னார், ஒரே ஒரு முறை பெருவழிப்பாதையில் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்கள் கருத்தை சொல்லுங்கன்ட்டார். இவர் 2-3 வருஷம் தள்ளினார். அப்புறம் சரின்னு சொல்லி மாலையெல்லாம் போடல, பெருவழியிலே அவர் போனார். ஒரே ஒரு தடவை போனார். அதுக்கப்புறம் அவர் அக்னி பிரவேசமோ ஏதோ ஒரு கதை எழுதினார். அதனுடைய முன்னுரையில் எழுதுறாரு, ஐயப்பன் கோயிலுக்கு வந்து வற்புறுத்தலின் காரணமாக போனேன், ஆனால் அதை பற்றி எந்த கருத்தும் நான் சொல்ல விரும்பவில்லை. ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு என்னை ஆக்கிரமித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது. அது என்னுடைய கொள்கைக்கு விரோதமாக இருக்கலாம். நான் நாத்திகவாதியாகத்தான் இருக்கேன், இன்னும் கம்யூனிஸ்டவாதியாகத்தான் இருக்கிறேன். ஆனால் ஐயப்பன் கோயிலிலே நான் சென்ற அந்த 4 நாட்களிலே என்னுடைய மனதுக்குள் இருந்த எண்ணங்கள் எல்லாம் போய் ஏதோ ஒரு உணர்வு மேலிட்டது. அந்த உணர்வை மற்றவர்கள் ஆண்டவன் என்று தொழுவதிலே எனக்கு உடன்பாடுதான் என்று ஜெயகாந்தன் எழுதினார். நம்முடைய ஆன்மீகம் மிக மிக பழமையானது. புறையோடி போய் பல புழுகு மூட்டைகளை அதோடு சேர்த்து உண்மையான ஆன்மீகம் என்னவென்றே தெரிய விடாமல் ஆக்கிவிட்டார்கள். அதனால் இது படிக்க மறந்த பக்கங்கள் அல்ல, இது எழுதவே இல்லாத பக்கங்கள். ஏட்டிலே வடிக்க முடியாமல் செவிவழி செய்திகளாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெரியவர்கள் சொன்னது, நான் கேட்டது, வாழ்க்கையிலே அனுபவித்தது, அதற்காக இணையத்தில் நான் தேடிய ஆதாரங்கள், இவைகளையெல்லாம் வைத்து இந்த 1.5 மணி நேர பேச்சுக்காக கிட்டத்தட்ட 1 மாதம் செலவழிச்சிருக்கேன். நான் கனடா பேச்சுக்கு கூட 5 நிமிஷம் தான் தயார் பண்ணேன் உங்களுக்காக. இந்த ஆளிலை கண்ணனை பார்த்த உடனே அதை பற்றி ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட ஆன்மீக வளர்க்கின்ற சபையோர் முன்னால் சத்தியமாக என்னுடைய நாக்கு போய் பேசாது. பேசும் என்று சொன்னால் அந்த நாக்கு பிறந்ததுக்கு பலனே இல்லை. அதனால் அருமையான ஆன்மீக உண்மைகள் இதே போல் ஆயிரக்கணக்காக இருக்கின்றன. இது வந்து ஒவ்வொன்றும் ரொம்ப அற்புதமான செய்தி. உங்களை இது விளம்பரம் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. தினசரி ஒரே 1 நிமிடம், பரபரப்பான உலகத்தில் நீங்கள் நிறையெல்லாம் பார்க்க முடியாது, ஒரு நிமிடம் கூட கிடையாது, 59 செகண்ட் தான். அறியப்படாத ஆன்மீக ரகசியங்கள். என்னுடைய எண் ஐயா மார்கழி பெருவிழா குழுவினரிடம் இருக்கிறது. அதை வாங்கி உங்களுடைய எண்ணை எனக்கு அனுப்பி வைத்தால் அதில் உங்களுக்கு தினசரி ராத்திரி 12 மணிக்கு, அது உங்களுக்கு 12லேருந்து 2 மணி 3 மணிக்குள்ளே தினசரி ஒரு ஆன்மீக பதிவு. அதில் 90% நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத ரகசியமாக தான் இருக்கும். ஏன்னா கிடைக்கக்கூடிய 1.25 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஏதோ ஒரு 10-15 ரகசியத்தை தான் சொல்ல முடியும். ஆனால் சொல்ல முடியாத ரகசியங்களை இறக்கி அதுக்கு இன்ஸ்பிரேஷன் ஐயா மணி தான். நான் வந்து தொடங்கிட்டு ஒரு 100-200 முடிச்சிடலான்னு நினச்சேன். அவர் வந்து இல்லை இது நீங்கள் 1000 இதாவது போடணும், அதை புத்தகமாகவும் நம்ம போடணும் சேலத்திலேயே என்று அவர் சொன்னதுனால இப்போ அது 500 நெருங்கி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக உங்களை போன்றவர்களுடைய ஆதரவோடு அது 1000 தொடும். காசு கிடையாது, பணம் கிடையாது, முற்றிலும் இலவசமானது. காசுக்கு எதையும் விற்கக்கூடிய வழக்கம் எனக்கு கிடையாது. விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய எண்ணை வாங்கிக் கொள்ளுங்கள், அல்லது மார்கழி விழா குழுவிலே இணைந்து கொண்டீர்கள் சொன்னால் அந்த பதிவு உங்களுக்கு வரும். அறியப்படாத ஆன்மீக ரகசியங்கள் என்ற பொருளிலே தினசரி ஒன்று, ராகுனா என்ன, கேதுனா என்ன, குளிகைனா என்ன, ராமன்னா என்ன, கம்பன்னா என்ன, ராவணேஸ்வரன் என்ன, வாலினா என்ன, இவங்களுடைய சுய ரூபங்களை எல்லாம் வெளிப்படையாக சமூகத்துக்கு சொல்லுகிற அந்த ஞான வேள்விக்கு நீங்களும் வாருங்கள் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.